Yeah, hello. Good evening, everyone. I'm Akash, host of this event. Welcome to CyberZilly 2023. For people who are new to this event, CyberZilly 2023 is a free 5-day webinar event initiated by Capratio Securities. Each day showcases unique cybersecurity topics with speakers who are working more than 5 years in this field. Yesterday, Karthikeyan C spoke about web application hacking and bug bounty. Today's topic is Internal Network Security by Dinesh Kumar K, who is a cyber security researcher. தினேஷ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தினேஷ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டியில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டில் இதை பற்றி கற்றுக்கிட்டு பெரிய பெரிய நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் இவர் ஹால் ஆஃப் ஃபேம் அண்ட் நிறைய பக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. லைக் கூகுள், எம்பிஎல், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் இவர் பக் கண்டுபிடிச்சி ஹால் ஆஃப் ஃபேம் வாங்கியிருக்கிறாரு. So he will be a good inspiration to us. So let me hand over the session to Dinesh Kumar K. So, am I audible? Yes, bro. Okay, thank you, Akash, for this introduction. ஸோ ஓகே கேஸ், ஆகாஷ் சொன்ன மாதிரி தான். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து தான் வரல. ஸோ நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்னால நிறைய லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு நிறைய பக்ஸ் அண்ட் சிடிஎஃப்ஸ் எல்லாம் சேலஞ்சஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனியில் வந்து ஒரு ஜாப் வாங்கினேன். ஸோ இதுதான் ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன். ஸோ டுடே வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த இன்டர்னல் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பக் பவுண்டி ட்ரை பண்ணியிருப்பீங்க அண்ட் சிடிஎஃப்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க, சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நெட்வொர்க் செக்யூரிட்டி நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருப்பீங்களா இல்லைன்றது எனக்கு தெரியல. மேபி சிடிஎஃப் பண்ணவங்க மேபி பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து இன்டர்னல் நெட்வொர்க் செக்யூரிட்டி எப்படின்னா வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்ட பிறகு தான் வந்து நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் லேப் மூலமாக தான் பண்ண முடியும் தவிர ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் வந்து உங்களால் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இந்த செஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட முடியுமான்றது தெரியல. பட் ஆனால் ரியல் வேர்ல்ட் பிஓசிஸ்லாம் நிறைய நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செஷனோட எஜெண்டா என்னன்னா நெட்வொர்க் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்ஸ் அண்ட் மேஜர் சர்வீசஸ், வாட் ஆர் த வே டு பெனட்ரேட் இன்டு இன்டர்னல் நெட்வொர்க், ஸ்கேன்ஸ் அண்ட் எபரேஷன் அண்ட் வல்லம்டிஸ், ஸோ ரெட் டீம் அசஸ்மெண்ட், ஆக்டிவ் டைரக்டரி, அப்புறம் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்டர் த செஷன் யூ கேன் ஆஸ்க். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்னல் நெட்வொர்க் செக்யூரிட்டி மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்னா என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க நெட்வொர்க்லாம் எப்படி இருக்கும், எப்படி கான்ஃபிக் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி டிவைசஸ்லாம் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சிம்பிள் பிஓசி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப பேசிக், பட் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய டிவைசஸ்லாம் வந்துருக்கு. லைக் வந்து நாக் ஷாக்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ளே அட்டாக் பண்ணால் வந்து அதை அனலைஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுற மாதிரிலாம். பட் பேசிக்காக வந்து இப்படி தான் இருக்கும். இன்டர்நெட் இருக்கும், அது ரவுட்டர், இன்டர்நெட் வெளியில் இருக்க இன்டர்நெட் எப்படி உள்ள வரனா ரவுட்டர் ஆர் மோடம் வந்து டிவைஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபயர்வால் செட் பண்ணியிருப்பாங்க. சில ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா தான் ரவுட்டர் வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரவுட்டர் இருக்கும், ஃபயர்வால் இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்விட்சு, அப்ஸு, சர்வர், ஸோ இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை டிவைசஸ், அதுக்கப்புறம் ஐபி ஃபோன்லாம் அந்த லேண்ட் ஃபோன், ஸோ அது மாதிரிலாம் இருக்கும். தென் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, லேப்டாப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும், ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும். டொமைன் கண்ட்ரோலர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து யூசர்ஸோட சிஸ்டம்ஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு நெட்வொர்க் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்க ஃபோட்டோ. இதே மாதிரி நிறைய டிவைசஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்டர்ஸ் இருக்கும், ஸ்கேனர்ஸ் இருக்கும், நிறைய என்ன சொல்கிறது டிவைஸ் கான்ஃபிகர் பண்ணுற நிறைய டிவைசஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து பேசிக்காக வந்து நம்ம நெட்வொர்க் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெப் அப்ளிகேஷன் பற்றி பார்க்குறோம்னா மோஸ்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 84.4 ரன் ஆகும். பட் அதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் வந்து வேற ஒரு போர்ட்டில் ரன் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டிக்காக. அது நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 440னா டிஃபால்ட்டாக அதில் ரன் ஆகுன்ற நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஐபி எடுத்து போட்டால் அதில் டொமைன் எடுத்து போட்டால் 440 ரன் ஆகுன்றனால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. பட் சில பேர் ஹைட் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் வந்து அட்லீஸ்ட் பப்ளிக்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் டக்குன்னு கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கணும்னா வேற போர்ட்டில் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ வந்து மேஜராக நம்ம வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து ஆக்சுவலாக 65,535 போர்ட்ஸ் இருக்குது. பட் வந்து இன்டர்னல் நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து மேஜராக இருக்க போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே,
போர்ட் 21ல பார்த்தீங்கன்னா எஃப்டிபின்ற சர்வீஸ் வந்து ரன் ஆகும். எஃப்டிபி பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஃபைல் ஷேரிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நெட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூர் ஷெல். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னலாக இருக்க நீங்கள் வெளியவும் அவுட் சைட்லையும் எடுக்கலாம். பட் இன்டர்னலாகவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்க சிஸ்டம்ஸ் வந்து ரிமோட் எடுக்கிறதுக்காக எஸ்ஹெச் யூஸ் பண்ணுவாங்க. டெல்நெட் உங்களுக்கு தெரிஞ்ச ரவுட்டரோட ரிமோட் கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக டெல்நெட் போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ போர்ட் 23ல டெல்நெட் ரன் ஆகும். எஸ்எம்டிபி போர்ட் நம்பர் 25ல ரன் ஆகும். எஸ்எம்டிபி வந்து மெயில் சர்வர் ப்ரோட்டோகால். இதில் வந்து மெயில் சர்வர்லாம் ரன் பண்ணுவாங்க. டிஎன்எஸ் 53 டிஎன்எஸ் வந்து யூஸ்வலாக வந்து எப்படி சொல்கிறது டொமைனை ரிசால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டொமைன் இப்போ ஒரு கேப்ரிசர் செக்யூரிட்டிஸ் இருக்குன்னா அது வந்து ரிசால்வ் பண்ணி ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் ஆகிட்டு தான் வந்து ரெக்வஸ்ட் எல்லாம் சென்ட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த போர்ட் 53 யூஸ் பண்ணுவோம். போர்ட் 80 டிஃபால்ட்டாக வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் 443 வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகும். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள அதிகமாக யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி ப்ரோட்டோகால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா ஆர்கனைசேஷனும் எஸ்எம்பின்ற ப்ரோட்டோகால் இல்லாமல் நிறைய டிவைசஸே இருக்காது. அதுவும் இல்லாமல் நிறைய டிவைசஸ் வந்து ஃபைல் ஷேரிங்காக எஸ்எம்பி ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி தான் பில்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எஸ்எம்பி வந்து ஒர்க் ஆகும். எஸ்எம்பினா என்ன சொல்லுவாங்கன்னா சர்வர் மெசேஜ் பிளாக்னு சொல்லுவாங்க, ஆர் சென்டர் மெசேஜ் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா கிளைண்ட் வந்து 139ல ரன் ஆகும், சர்வர் வந்து 445ல ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து MySQL டேட்டா பேஸ். ஆக்சுவலாக நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. MySQL, PostgreSQL, MSSQL. ஸோ நான் ஜஸ்ட் சாம்பிளுக்காக ஒரு டேட்டா பேஸ் ஆட் பண்ணுறதுக்காக MySQL ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது டிஃபால்ட்டாக போர்ட் 3306ல ரன் ஆகும். தென் வந்து ஆர்டிபி உங்களுக்கு தெரியும், ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து லைக் வந்து இப்போ எனிடெஸ்க் அப்படி நம்ம ரிமோட் எடுக்கிறோம். ஸோ அது மாதிரி ஆர்டிபி ப்ரோட்டோகால் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து போர்ட் வந்து 3389ல ரன் ஆகும். VNCவர் லைக் இதுவும் வந்து ஆர்டிபி மாதிரி தான். ஸோ இதுவும் நம்ம ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்குது, நிறைய சர்வீசஸ் இருக்குது. மேஜராக இது வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி மேபி நீங்கள் கேட்கலாம் இந்த போர்ட்டில் அது ரன் ஆகுமே, அந்த போர்ட்டில் இது ரன் ஆகுமே கேட்கலாம். பட் ஆப்வியஸாக அது கரெக்ட் தான். பட் எல்லாத்தையும் நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும். நான் உங்களுக்கு ஆஃப்டர் த செஷன் ஐ வில் ஷேர் ஆல் த போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சா வந்து வெளியே இருந்து தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெப் அப்ளிகேஷன் அட்டாக் பண்ணுவோம், ஆர் அதோட ப்ராடக்ட்ஸ், ஆர் அதோட வந்து என்ன சொல்கிறது அதோட அசட்ஸ் தான் வந்து நம்மள அட்டாக் பண்ண முடியும். பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து நீங்கள் பக் பவுண்டி எல்லாம் பண்ணியிருப்பீங்க, வெளியே இருக்க ப்ராடக்ட்ஸ் அசட்ஸ்லாம் வந்து அட்டாக் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஷெல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக பக் பவுண்டியாக இருந்தால் டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த செஷனே வந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறமா என்ன பண்ணுறன்றதை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இந்த செஷனே இருக்குது. அப்படியும் இல்லைனா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு கிளைண்ட் லொகேஷன் போறீங்க, ஒரு விஐபிடி வந்து இன்டர்நெட் நெட்வொர்க் ஆடிட்டுருக்காங்க. அவங்க லொகேஷனுக்குள்ள போயிட்ட பிறகு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் சைட்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு அத்தன்டிகேஷன் தான் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் வைஃபை பாஸ்வேர்டு அது வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான் தருவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து அவங்களோட டொமைன்ல ஒரு யூசரெல்லாம் ஆட் பண்ணிலாம் தர மாட்டாங்க. அது வந்து உங்களோட நீங்க எப்படி பெனட்ரேட் பண்ணி உள்ள போறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ வந்து தீஸ் ஆர் த வேஸ் டு பெனட்ரேட் இன்டு த வெப் அப்ளிகேஷன்ஸ் இன்டர்நெட் நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் எப்படின்னா வெப் அப்ளிகேஷன் ஆர் பப்ளிக் அசெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெனட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துங்க, இப்போ ஜொமேட்டோ அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஜொமேட்டோல வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அது பப்ளிக்லி ஹோஸ்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஜொமேட்டோ. ஸோ அதில் இருக்க வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் இருக்க லூப் ஹோல் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எனி வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, ஷெல் அப்லோட் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி நம்ம வெப்ஷெல்லாம் அப்லோட் பண்ணி ஒரு செஷன் வந்து எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்சல் அது மாதிரி எடுத்துட்டு ரிப்போர்ட் பண்ணாம இன்னும் உங்களால் எப்படி ஒரு என்டையர் ஆர்கனைசேஷனே டேக் ஓவர் பண்ண முடியுன்ற மாதிரி யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூபர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணான். அது காம்ப்ரமைஸ் பண்ணது எப்படின்னா ஒரு ஷெல் அப்லோட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே விடல. அவன் எவ்வளோ டீப்பாக பெனட்ரேட் பண்ணியிருக்கான்னா அவங்க ஆர்கனைசேஷன் இருக்க எல்லா எம்ப்ளாயிஸோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ், அவங்களோட உள்ள இருக்க ஃபைல் ஷேர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்களோட ஆர்கனைசேஷன் என்ன சொல்றது ஒரு டேட்டா பேஸே டேக் ஓவர் பண்ணிட்டான் என்டையர் நெட்வொர்க்குமே. ஸோ அது ரொம்ப பெரிய கேஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ரொம்ப இன்டர்னல் நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கு. அவன் மேபி வந்து நிறைய சிடிஎஃப்ஸ் ஸோ இது மாதிரி சேலஞ்சஸ் நிறைய வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் வே என்னன்னா வெப் அப்ளிகேஷன்ல இருக்க ரூப் ஹோல் யூஸ் பண்ணி அவங்களோட இன்டர்னல் நெட்வொர்க்கில் பெனட்ரேட் ஆகுது. இது ஒரு டைப். நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம அவங்க ஒய்ஃபை யூஸ் பண்ணி எப்படி சொல்றது இப்போ ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வச்சிருக்காங்க அவங்களோட ஆஃபீஸ் பக்கத்துலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மேபி உங்க ஆஃபீஸ் வந்து உங்க வீடு பக்கத்துல இருக்குன்னா இல்லை நீங்க வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட்ஸ். இதே தாண்டி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நான் சிம்பிளா ஒரு சாம்பிளுக்காக வந்து இங்க ஷோகேஸ் பண்ணிருக்கேன். ஈவில் ட்வின் அட்டாக்னா என்னன்னா வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணிட்டு இல்லையா, அந்த ஆக்சஸ் பாயிண்ட் மாதிரியே உங்களால வந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து க்ளோன் பண்ணி அவங்களுக்கு ஷோ பண்ண முடியும். இப்போ வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூபர் வைஃபைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணலாம், அவங்க ஆஃபீஸ் பக்கத்துல போயிட்டு ஈவில் ட்வின் அட்டாக் வந்து நீங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா அவங்க யூபர் வைஃபைன்ற நேம்லேயே ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து நீங்களும் வந்து கிரியேட் பண்ணி அங்க வந்து உங்களோட டிவைஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணி வைக்கலாம்.
ஸோ நீங்க கேட்கலாம் எப்படி அவங்க வந்து நம்மளோட வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணி லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து வைஃபை டீஅத்தென்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு பார்ட் ஒன்று இருக்கு. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நிறைய டிவைசஸ் இருக்கு. நோட் எம்சிஓ, ESP 8266, ஸோ அந்த மாதிரி நிறைய டிவைசஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி வைஃபை டீஅத்தென்டிகேஷன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சைடில் வந்து ஒரு சின்ன பியூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கர் வந்து என்ன பண்றான்னா, டீஅத்தென்டிகேட் வந்து பண்ணி காட்டுறான். இப்போ ஆல்ரெடி ஒரு விக்டம் வந்து அவங்களோட இன்டர்நெட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க, ஆக்சஸ் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. இது வந்து ஒரு அட்டாக்கர் என்ன பண்றான், வெளிய இருந்து என்ன பண்றான்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவங்களோட ஆக்சஸ் பாயிண்ட் மாதிரியே ஒரு ஏபிஐ வந்து க்ளோன் பண்ணி வச்சிருவாங்க. வச்சுட்டு வைஃபை டீஅத்தென்டிகேஷன் பேக்கேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கிளைண்ட் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்க நெட்வொர்க்ல வந்து சென்ட் பண்ணாங்கன்னா, அவங்களோட கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிடும். டெர்மினேட் ஆயிட்ட பிறகு அகைன் அவங்க ரீகனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆக்சஸ் பாயிண்ட் நேம்லேயே ரெண்டு நேம் காட்டும். ஒன்று வந்து நம்மள்தும் இருக்கும். மேபி நம்ம வந்து கண்டினியூஸாக பேக்கெட்ஸ் அவங்கள சென்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்களால வந்து அதில் ரீகனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே இதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கு, ஸோ ஓகே இதுதான் இருக்கும்னு சொல்லி நம்மளோட இதில் வந்து அத்தென்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ அத்தென்டிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர் கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கறது மூலமாக வந்து நம்ம கீழாகலாம் நிறைய யூஸ் பண்ணி அந்த டூல் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுனால அவங்க என்ன கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறாங்களோ நம்மளுக்கு வந்து நம்மளோட லாக்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி அவங்களோட வைஃபைல வந்து லாகின் பண்ணி அத்தென்டிகேட் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் வந்து பெனட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு டைப் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா கெஸ்ட் வைஃபை. ஆக்சுவலாக நிறைய ஆர்கனைசேஷன் வந்து கெஸ்ட் வைஃபைன்னு சொல்கிற ஒரு மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக நான் வந்து ஒன்று பார்த்தேன், அது உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தேன். பட் ஆக்சுவலாக அவங்க வந்து பக் பண்டி ப்ரோக்ராமே ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து கெஸ்ட் வைஃபை பாஸ்வேர்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, பப்ளிக்காகவே கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த மெயில் ஐடி வேணால் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே அவங்க வந்து ஒரு கெஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மாதிரி தருவாங்க. உண்மையிலே நீங்கள் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுத்து அவங்க ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் அதே ஆக்சஸ் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணாலுமே கனெக்ட் ஆகும். நான் சாம்பிளுக்கு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட இமெயில் அவங்களோட டொமைன் நேம்ல தான் இமெயில் அட்ரஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக இதையுமே அவங்க வெரிஃபை பண்ணல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு லிங்க் மாதிரி அவங்க மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி அப்படி கூட அத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. இங்கேயும் அதே மெயில் அட்ரஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணதுனால அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கெஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அக்கௌண்டோட யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம ஜென்ரேட் பண்ண இமெயிலே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் மாதிரி கொடுத்து கெஸ்ட்டோட வைஃபை பாஸ்வேர்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட நெட்வொர்க்குள்ள வந்து அத்தென்டிகேட் பண்ணலாம். பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிவிலேஜ் வந்து ட்ரை பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சிருப்பாங்க. பட் ஆனால் அதையும் பைபாஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதே நம்ம வந்து இதில் நம்ம செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் ஒரு வே. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் பெனட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அந்த ஆர்கனைசேஷன் பற்றி ரிசர்ச் பண்ணி எப்படி எப்படிலாம் அவங்க இன்டர்னல் நெட்வொர்க்கில் பெனட்ரேட் பண்ண முடியும்னா, டேரெக்டாக பெனட்ரேட் பண்ண முடியாது. ஒன்று இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷனில் இருக்க எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி உள்ள அவங்க நெட்வொர்க்கில் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி கெஸ்ட் வைஃபை பாஸ்வேர்ட் எங்கன்னா ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இது மூலமாக போகலாம். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் வைஃபைல ஈவல் ட்வின் அட்டாக்ன்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நிறைய அட்டாக்ஸ் இருக்கு. பட் இது ஒரு என்ன சொல்றது, மேஜராக பண்ணுற அட்டாக். அப்படி இல்லைனா அவங்க வைஃபையோட வீக் பாஸ்வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா WPSன்ற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வைஃபை ரவுட்டர்ஸ் மோடம்ஸ் எல்லாம். அது வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி அத்தென்டிகேட் பண்ணலாம். இப்போ அதை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. WPA2 அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ. ஸோ இது ஒரு வே ஆஃப் மெத்தட் டு பெனட்ரேட் இன்டு தி இன்டர்நெட் நெட்வொர்க். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம பெனட்ரேட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஷெல்லு போட்டு உள்ள போனாலுமே நீங்கள் டேரெக்டாக அதை ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க. பட் அதானா ரொம்ப பெரிய வல்னரபிலிட்டி தான். அதுவே ஒரு P1 கன்சிடர் பண்ணி பவுண்டி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நம்மளோட என்ன சொல்றது, பக் பவுண்டியில் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டீப்பாக பெனட்ரேட் பண்ணி ரெட் டீம் அசஸ்மெண்ட்லாம் பண்ண விட மாட்டாங்க. பட் ஆனால் இது ஒரு வே பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி ஷெல்லு போட்டு உள்ள போயிட்ட பிறகு இன்டர்னலாக நீங்கள் வந்து உங்களால் என்னென்ன ஆக்சஸ்லாம் இருக்குது, என்னென்ன ப்ரிவிலேஜ்லாம் இருக்குன்ற மாதிரி உங்களோட கரண்ட்டாக இருக்க ரோலுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உள்ள போயிட்டு ஒரு Nmap ஸ்கேன் கூட போட்டு ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Nmap நான் சிம்பிளாக வந்து ரொம்ப ஈஸி அண்ட் யூஸாக இருக்கணும் இருக்க மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் -v போட்டு ஐபி வந்து ஜஸ்ட் பர்டிகுலர் ஐபி மென்ஷன் பண்ணாமல் ஐபி செக்மெண்ட்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
-v கொடுக்குறீங்க. இது வந்து டிஃபால்ட்டா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து டக்குன்னு எனுமரேட் பண்ணி கொடுத்துரும். பட் ஆனா இது ஃபுல் போர்ட்ஸ் செக் பண்ணாது. ஃபுல் போர்ட் செக் பண்றதுக்கும் நான் உங்களுக்கு கமாண்ட் செப்பரேட்டா ஆட் பண்ணிருக்கேன். வி கொடுத்துட்டு இப்போ இன்டர்னலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஐபிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இப்போ எப்படி சொல்றது 20 30 அப்படிலாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்னல் நெட்வொர்க் ஐபி எப்பவுமே வந்து டிஃபால்ட்டா 190ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆர் அப்படின்னா 172ல தான் ஸ்டார்ட் ஆகும். இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் வந்து இன்டர்னல் நெட்வொர்க்ல ஸ்டார்ட்டே ஆகாது. அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து பப்ளிக்ல இருக்குன்னு அர்த்தம். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 100.1/24 இது எப்படின்னா ஒரு செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது 24னா ஒரு 255 ஐபிஎஸ் வரையும் வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து நிறைய ஐபிஎஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இது மாதிரி வந்து 255 வரையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்ல கவர் ஆகும். ஸோ இது மாதிரி செக்மெண்ட் வைஸா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்குமே வந்து கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்காங்க. சரி ஓகே இந்த செக்மெண்ட் முடிச்சிருச்சுன்னா வேற செக்மெண்ட் போவாங்க. ஓகே வேற செக்மெண்ட்ல கான்ஃபிக் பண்ணிருப்பாங்க. 2 அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு 250 ஐபிஎஸ் இருக்கும். ஸோ ஒரு செக்மெண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி செக்மெண்ட் ஸ்பிளிட் பண்றாங்கன்னா ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டு இப்போ கூகுள் அது மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக ஒரு செக்மெண்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டெக்னிக்கல் டீம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐடி சப்போர்ட் பண்ற ஒரு டீம்னா அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் தனியாக வந்து அலோகேட் பண்ணி வச்சிருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டீம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து செக்மெண்ட் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த செக்மெண்ட் யூசர்ஸ் வந்து இந்த செக்மெண்ட் வந்து பிங் பண்ணாத மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்க ஐடியில் இருக்க பாலிசிஸ் வந்து இப்படிதான் கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெனட்ரேட் பண்ணி எல்லாம் உள்ள இருக்க ரொம்ப என்ன சொல்றது டீப்பாக வந்து நம்மளால பெனட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் ரொம்ப சின்னதாக அவங்க பண்ற மிஸ்டேக் தான் வந்து நம்மளால வந்து ரொம்ப டீப்பாக வந்து பெனட்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இது உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் என்மாப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட விஎம் ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ என்மாப்போட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஏதோ இப்போ நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஃபாண்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நான் இந்த இதுதான் போட்டு ஆக்சுவலாக இது ரியல் வேர்ல்டு சினாரியோ. நான் ஒரு அவங்களோட அத்தன்டிகேட் யூஸ் பண்ணி தான் வந்து நான் இது ஒரு டெஸ்ட் கேஸ் ஒன்று ரன் பண்ணேன். ஸோ இதான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். இது அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். சப்போஸ் ஹோஸ்ட் டவுனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐபி போட்டு ஹோஸ்ட் டவுனுன்ற மாதிரி காட்டும். சப்போஸ் ஹோஸ்ட் அப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க அத்தன்டிகேட் பண்ணி ஷெல் போட்ட பிறகு நீங்க என்வாப்மே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்க இது எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணலாம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். போர்ட்ஸ் அதோட சர்வீசஸ் ஸோ ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா. ஓப்பன் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக ஓப்பனில் இருக்குது. அதை வந்து எதுவுமே மானிட்டர் பண்ணல. நீங்கள் என்ன மாதிரி பேக்கெட்ஸ் அதெல்லாம் கூட சென்ட் பண்ணலாம். க்ளோஸ்னா க்ளோஸில் இருக்குது. ஃபில்டர்டுன்னு சொல்லி காட்டும். ஃபில்டர்னா ஃபயர் வாலில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம். உங்களால் வந்து ஃபில்டர் பண்ணிருந்துச்சுன்னா உங்களால் வந்து அட்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபயர் வால் வந்து பிளாக் பண்ணும். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அவுட்புட். ஓகேவா? இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து போர்ட் ஓப்பனில் இருக்குது. ஹெச்டிடிபி சர்வீஸ் வந்து ரன் ஆகுது. இதில் வந்து 135 அண்ட் 139 139 அண்ட் 445 இருக்குது. ஸோ வந்து எஸ்எம்பி ரிலேட்டட் ஏதோ ஒன்று ஒரு டிவைஸோ ஆர் வந்து ஃபைல் சேர் ஏதோ ஒன்று ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. போர்ட் 3389னா ஆர்டிபி சர்வீஸும் ரன் ஆகுது. ஸோ வந்து ஒரு போர்ட்டில் ஒன்று அது மாதிரி ரன் ஆகும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றாவும் ப்ரௌசரில் போட்டு செக் பண்ணலாம். அப்படின்னா இதையும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் நிறைய வேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பர்டிகுலராக வந்து டெல்நெட் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். டெல்நெட் ஐபி மட்டும் வேணும். ஏன்னா உங்ககிட்ட நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செக்மெண்ட் இருக்குன்னா ஒரு செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 255 ஐபிஸ் இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு வாட்டி ஸ்கேன் போட்டு அவுட்புட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகவும் இருக்காங்க. உங்களுக்கு போர்ட் நம்பர் 23 மட்டும் ஸ்கேன் ஆகிட்டு டெல்நெட் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு மட்டும் தெரியணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து sudo nmap போட்டு -.
நீங்க என்ன செக் பண்ண போறீங்கன்னா போர்ட் 23 மட்டும் தான் செக் பண்ண போறீங்க. உங்களுக்கு போர்ட் 23 மட்டும் ஓப்பன்ல இருந்தா இருக்கா மட்டும் உங்களுக்கு செக் பண்ணணும். ஸோ வந்து நீங்க செக்மெண்ட் கொடுக்குறீங்க 192.168.100.1/24 கொடுக்குறீங்க. இது என்ன பண்றீங்கன்னா பைப் சிம்பிள் யூஸ் பண்றீங்க. பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி கிரப் பண்றீங்க. அவுட்புட்ல வந்து எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இதுல அவுட்புட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து -v கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் போர்ட் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா இங்க காட்டுது பாத்தீங்களா, டிஸ்கவர்டு ஓப்பன் போர்ட், இந்த போர்ட் ஓப்பன்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஐபி மட்டும் தனியா வந்து கிரப் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கவர்ட் ஓப்பன் போர்ட் இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். கிரப் பண்ணி ஸோ இது யூஸ்வலாக என்ன சொல்லுதுன்னா, இந்த கமாண்ட் ரன் பண்ணா நம்மளுக்கு இதோ இந்த மாதிரி அவுட்புட் வருமா, இந்த மாதிரி அவுட்புட் வந்துட்ட பிறகு நம்மளுக்கு பர்டிகுலர் ஐபியோட சொல்றது பர்டிகுலர் போர்ட் இருக்க மட்டும் எங்களுக்கு வந்து கிரப் பண்ணி எடுக்கணும்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ கிரிப் ஓப்பன் போர்ட்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓப்பன் போர்ட் சொல்லி கொடுத்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிரிப் பண்ணி வரும் தவிர உங்களுக்கு இந்த ஐபி வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஆக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஎல்ஐ டூல் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து எந்த 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 கரெக்டான செக்மெண்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6th இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆக்குன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி டாலர் அது அந்த வேர்டு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th இடத்துல இருக்கு. $6 கொடுத்தீங்கன்னா இப்போ இதை நீங்க ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன். இது ரன் பண்ணீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இருக்க ஒன்லி டெல்நெட்டோட ஐபிஸ் எந்தெந்த ஐபிலாம் ஓப்பன்ல இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க டெல்நெட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இது ஒரு வே. ஸோ என்வாப்போட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு பேசிக் இது வந்து பாத்தீங்கன்னா -v வந்து வெர்போஸ் ஓகேவா, அதுவே வந்து டிஃபால்ட்டா ஒரு செர்டன் போர்ட்ஸ் வந்து இருக்கும் என்மேப்ல. ஸோ அதை போர்ட்ஸ் மட்டும் என்வரேட் பண்ணி டக்குன்னு எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு ஓகே டைம் இருக்கு அப்படின்னா நீங்க லாஸ்டா இருக்க கமெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 65,535 போட்டோம் ஸ்கேன் பண்ணோம்னா கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டா வரும். என்னென்ன போர்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு எல்லா போர்ட்ஸுமே செக் பண்ணும். இது செகண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா டாப் 1000 டிசிபி போர்ட்ஸ் மட்டும் செக் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட்ல கொடுக்கும். ஓஎன் ஃபிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, என் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்து அவுட்புட்டை சேவ் பண்ணு. நான் டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் வந்து ஃபாஸ்ட் ஸ்கேனர்ன்றது வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களோட செக்மெண்ட்டை வந்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்மேப் யூஸ் பண்றவங்களுக்கு இப்படி இருக்கும். பட் ஆனால் என்மேப் வந்து கொஞ்சம் ஸ்லோ. சில பேர் என்மேப் பிடிக்காதவங்க இல்லை என்மேப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகுன்றவங்க ஆங்கிரி ஆப்பி ஸ்கேனர் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா நீங்க ஜென்மேப்னு ஒன்று இருக்கு. என்மேப் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, என்மேப் வந்து பேக்கெட்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக சென்ட் பண்ணும். அட்லீஸ்ட் 1 or 2 பேக்கெட்ஸ் அது மாதிரி தான் சென்ட் பண்ணும். பட் ஆங்கிரி ஆப்பி ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட் சென்ட் பண்றதுனால மேபி அவங்க ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணிடலாம் உங்களோட ரெக்வஸ்ட்டை. பிளாக் பண்றதுனால உங்களால் அதுக்கப்புறம் வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடம். அதனால வந்து நீங்க என்மேப் யூஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். அது இல்லாமல் என்மேப்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸ்லோவா இருந்தாலுமே ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஆங்கிரி ஆப்பி ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப அக்ரெசிவா சென்ட் பண்ணும். அப்படி சென்ட் பண்றதுனால உங்களோட பேக்கெட்ஸ்லாம் வந்து என்ன சொல்றது ஃபில்டர் பண்ணி ஃபயர்வால் வந்து பிளாக் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஜிமேப்னு ஒன்று இருக்கு. ஜிமேப் வந்து அதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதுவுமே வந்து பேக்கெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சென்ட் பண்ணும். அக்ரெசிவா இருக்கும். உங்களுக்கு ஆங்கிரி ஆப்பி ஸ்கேனர் அப்புறம் ஜிமேப் காட்டுறேன். ஆங்கிரி ஆப்பி ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். உங்களுக்கு என்மேப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்மேப்னு ஒன்று இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓகே ஜென்மேப் முதல்ல காட்டுறேன். ஜென்மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஐல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே எனக்கு கமாண்ட் லைன்லாம் வேணாங்க. எனக்கு வந்து என்மேப் வந்து யூஐல யூஸ் பண்ணோம்னா இங்க வந்து ஜென்மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிரி ஆப்பி ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோஸோட டூல் அது ஓகேவா. டவுன்லோட் பண்ணி EXE ஃபைல் அதை ரன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஆங்கிரி ஆப்பி ஸ்கேனர். ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்றது செக்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை ஐபிஸும் கொடுக்கலாம். கொடுத்து ஐபி ரேஞ்செலாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் வந்து போர்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷனும் பண்ணலாம். எனக்கு இந்த போர்ட் மட்டும் பர்டிகுலர் ஸ்கேன் பண்ண அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜிமேப்னு ஒன்று இருக்குது. வெறும் ஜிமேப். ஜென்மேப் வேறு ஜிமேப் வேறு ஓகேங்களா. ஜிமேப் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஷோடன் உங்களுக்கு எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஷோடனில் வந்து என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் போயிட்டு போர்ட் 8 இப்போ எப்படி சொல்லுங்கள் இந்த வேர்ல்டில் இருக்க போர்ட் 80ல் இருக்க போர்ட் 80 ஓப்பனில் இருக்க சார் ஐபிஎஸ்லாம் எனக்கு கொடு அப்படின்னா நீங்கள் வந்து ஷோடன் வந்து கொடுக்கும் இல்லையா. இருங்க சொல்லுங்கள்.
நீங்க என்ன பண்ணலாம், இப்போ போர்ட் 18 கொடுத்துட்டு இப்படி 21 கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா என்டையர் இன்டர்நெட்டையும் ஸ்கேன் பண்ணும். எப்படி சொல்றது, இங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லாம் ஆல் ஓவர் இன்டர்நெட்லையும் இது ஆல்ரெடி டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு ஃபெச் பண்ணி போர்ட் 21 எந்தெந்த ஐபிலாம் ஓப்பனில் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிமேப் உங்களுக்கு ஆக்சுவலாக அப்படி தான் ஒர்க் ஆகும். ஜிமேப் பார்த்தீங்கன்னா உங்களோட என்டையர் இன்டர்நெட்டையும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து தரும். அப்படி இல்லைனா நீங்கள் பர்டிகுலராக எனக்கு இன்டர்னல் செக்மெண்ட்டில் இருக்க இதை மட்டும் உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கனாலும் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஜிமேப் வந்து நல்லாயிருக்கும், அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஷோடன் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இது மாதிரி பே பண்ணி எங்களால் வாங்க முடியல, இவ்வளோ கொரிஸ் மட்டும் தான் இருக்குது ஃப்ரீ அக்கௌண்ட்டில் அப்படின்றவங்க வந்து ஜென்மேப்பும் ஜிமேப்பும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக ஷோடன் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இது கமாண்ட் லைனில் ஒர்க் ஆகும். சூப்பராக இருக்கும். இது கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. இது வந்து ஒரு ஷோடனோட ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தான், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ இது. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா நம்ம அதை எனிபிரேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்மேப்ல நம்ம பார்த்துருக்கோம். ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இது மாதிரி வந்துருச்சு. ஓகே, ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்துட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரிசல்ட் எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்டாக்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் யூஸ் பண்ற ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம டிஃபால்ட்டா ரன் பண்ணாலே அதோட அவுட்புட்ஸ் வந்து அவுட்புட்ஸ் அப்புறம் அதோட வல்லப்டிஸ்லாம் வந்து நம்ம எனிபிரேட் பண்ணலாம். கிராக் மேப் எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று இருக்கு. அது எப்படின்னா வந்து இன்டர்னலா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டூல் வந்து என்ன பண்ணி இது வந்து என்ன பண்ணி கொடுக்கணும்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டிஃபால்ட் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 சர்வீஸ் வந்து இது டிஃபால்ட்டாக வந்து எனிபிரேட் பண்ணி கொடுத்துரும். என்னென்ன சர்வீசஸ்னா எஸ்எஸ்ஹெச், எஸ்எம்பி, ஆர்டிபி, எம்எஸ்எஸ்கியூஎல். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து அதே டிஃபால்ட்டாக ரன் பண்ணி வல்னரபிலிட்டிஸ்லாம் எடுத்து கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் உங்க வந்து பெனட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வே வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் இருக்க லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி பெனட்ரேட் பண்ணணும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய கம்யூனிட்டி. இதுக்கு வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிட் புக் இதில் டாக்குமெண்டேஷன் இங்கே இருக்கு. நான் உங்களுக்கு வந்து கிராக் மேப் எக்ஸிக்ல ரன் பண்ண கமாண்ட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகேவா. ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கிராக் மேப் எக்ஸிக் இந்த டூல் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி எனிமிரேஷன்லாம் பண்ணலாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் ஃபார் வல்னரபிலிட்டிஸ், என்னென்ன மாதிரி ஸ்கேன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் எனிமிரேஷனுக்கு, போஸ்ட் எனிமிரேட் பண்ணுறதுக்கு, பாஸ்வேர்ட் ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே இதில் வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக அது நல்ல டூல், ரொம்ப சூப்பரான டூல். பட் ஆனால் இந்த டூல் என்னன்னா ஒன்லி இன்டர்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி மட்டும் தான். இந்த டூல் வச்சு நம்ம வெளியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த டூல் ரன் பண்ணி இருந்த அவுட்புட்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், பொயட்ரி ரன் கொடுத்து கிராக் மேப் எக்ஸிக் எஸ்எம்பி அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், எஸ்எம்பின்ற வேர்டு கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னா எஸ்எம்பி எனக்கு இந்த செக்மெண்ட்ல இருக்க ஒன்லி எஸ்எம்பியில் ரன் ஆகிற டொமைன்ஸ் அண்ட் யூசர்ஸ் மட்டும் எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வந்து ரன் பண்ணது வந்து வேற ஒரு இதுக்காக நான் கிரப் பண்ணி வேற ஒரு வல்னரபிலிட்டிக்காக நான் கொடுத்தேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்னா ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா எம்எஸ்எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்குது, அது எனிபிரேட் பண்ணி கொடுக்கும். எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச், ஆர்டிபி, எஸ்எம்பி, வின்னாரம்ன்ற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, எல்டா ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோக்கா இது ஜஸ்ட் எனிபிரேட் பண்ணி கொடுக்குறது இல்லாமல் அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுமே சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டூல். பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கமாண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் உங்களுக்கு இந்த கமாண்ட் கொடுக்குறேன், பட் அவுட்புட் வராது. அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு பிஓசியில் காட்டுறேன். கிராக் மேப் பேசிக் எஸ்எம்பின்ற ப்ரோட்டோக்கால் வந்து அந்த செக்மெண்ட்டில் என்னென்ன ஐபிஸ் வந்து எஸ்எம்பி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி டிவைசஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். எஸ்எம்பின்னு கொடுத்துட்டு செக்மெண்ட் கொடுப்பீங்க.
ஜஸ்ட் நீங்கள் இப்படி கொடுத்து இந்த கமாண்ட் மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி வரும். அவுட்புட் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும்னா, எஸ்எம்பி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸஸ், இந்த ஐபி அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது. இந்த போர்ட்லாம் ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த டெஸ்க்டாப் ஐஃபண்ட் யூசின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஐபியோட ஹோஸ்ட் நேம். ஓகேங்களா, அந்த ஐபியோட ஹோஸ்ட் நேம். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஓஎஸ்ன்றதும் எடுத்து கொடுக்கும். விண்டோஸ் 10 இல்லை சர்வரா, விண்டோஸ் 7 அது மாதிரி என்ன ஓஎஸ். இது பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது கொடுக்கும். அதுக்கப்புறம் நேம், அதோட ஹோஸ்ட் நேம் இதுதான் இங்கே ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோஸ்ட் நேம். அதுக்கப்புறம் டொமைன். இது டொமைன்னா என்னன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா யூசர்ஸை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து அவங்க ஒரு டொமைனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அது கீழே வந்து கான்ஃபிக் பண்ணுவாங்க. ஸோ வந்து டொமைன் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் கான்ஃபிகில் இல்லை. ஸோ அதனால ஹோஸ்ட் நேம் அப்படியே வந்து இங்கே காட்டுது. டொமைனில் இருந்ததுன்னா எப்படி காட்டும்னா, ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா விண்டோஸ் 10 பில்ட் 19041, இது பார்த்தீங்கன்னா இங்கே ஹோஸ்ட் நேம் வந்து டெஸ்க்டாப் -t7 CGMUT இருக்கு. இது டொமைனில் இருக்குது. ஆக்சுவலாக இது grtTNT.com. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் கீழே வந்து இந்த யூசர் வந்து வருவாங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு இந்த யூசர்ஸ்க்குன்னு தனியாக பாலிசி கான்ஃபிக் பண்ணியிருப்பாங்க, செக்யூரிட்டி மெக்கானிசமாக கான்ஃபிக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனிங் ஃபால்ஸ். இது வந்து என்னன்னா எஸ்எம்பியோட சைனிங்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. எஸ்எம்பி வந்து 3 டைப் ஆஃப் சைனிங் வந்து இருக்கும். எஸ்எம்பி என்ன சொல்றது, அந்த சைனிங் வந்து எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கான்றது இங்கே ஷோகேஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து எஸ்எம்பி சைனிங் வந்து ட்ரூல தான் இருக்கணும், ஃபால்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா எஸ்எம்பி ப்ரோட்டோகால்ஸ். எஸ்எம்பிலேயே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கீம்ஸ் இருக்கு. எஸ்எம்பி V1, எஸ்எம்பி V2, எஸ்எம்பி V3 சொல்லி ஒன்று இருக்கு. இது ஆக்சுவலாக என்னன்னா எஸ்எம்பி V1 வந்து ட்ரூல இல்லை. இது ஆக்சுவலாக நல்லா தான். எஸ்எம்பி V1 ட்ரூல இருந்துச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி தான். ஏன்னா வந்து ரொம்ப ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது அர்த்தம். உங்களுக்கு வந்து கிராக்மேப் எக்ஸிக்கோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப பேசிக் அவுட்புட். பட் வந்து ரொம்ப பெனரேட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து காட்டாயிருங்க. வேற ஏதாவது சர்வீஸ் எனேபிள் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இதில் நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக இங்கே கிராக்மேப் எக்ஸிக்கை டேரக்டாக எப்படியும் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படின்னா பொயட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல, இப்போ எப்படி ஆப் டிக்கெட் இன்ஸ்டால்னு சொல்லி நம்ம போடுறோம். ஆப்ன்றது ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்களா, அதே மாதிரி பொயட்ரின்றது ஒரு பேக்கேஜ். பொயட்ரி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, பொயட்ரி ரன் கிராக்மேப் எக்ஸிக் எஸ்எம்பி செக்மெண்ட் கொடுத்துட்டேன். -u அட்மின் கொடுக்குறேன், -p அட்மின் சொல்லி கொடுக்குறேன். இது என்ன பண்ணோம்னா பாஸ்வேர்டு வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இந்த ஐபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்எம்பியோட அத்தன்டிகேஷன் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு போடு, யூசர் நேம் வந்து அட்மின் போடு, பாஸ்வேர்டு வந்து அட்மின் போடு, ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்ல வந்து லாகின் ஆகுதான்ற மாதிரி செக் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து வந்து ரன் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணோம்னா, இந்த கமாண்ட் என்ன பண்ணோம்னா அந்த செக்மெண்ட்ல இருக்க எல்லா ஐபிஎஸ்லையும் எஸ்எம்பியோட அத்தன்டிகேஷன் வந்து லாகின் பண்ணி பார்க்கும். அட்மின்ற மாதிரி லாகின் பண்ணி பார்க்கும். ஸோ லாகின் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லாம் இந்த ரிசல்ட்டுமே வரல. ரிசல்ட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ வந்து இங்கே அத்தன்டிகேட் ஆயிருச்சு. அட்மின் போட்டால் அந்த யூசர் அக்கௌண்ட்ல இப்போ நீங்கள் பர்டிகுலராக இந்த மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மிஷினில் இருக்க பிசியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும், அத்தன்டிகேட் பண்ணிடும். ஸோ இது வந்து பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. ஸோ கிராக்மேப் எக்ஸிக்கு வந்து இந்த மாதிரி பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் இப்போ எஸ்எம்பி ப்ரோட்டோகாலில் இருக்க எனிபிரேஷன் மட்டும் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இது வந்து ஆர்டிபியும் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டின மாதிரி எம்எஸ்எஸ்கியூஎல் வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்ட்லாம் இருக்கு. எஸ்சின்றது வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரூட்னு இருக்கும், இல்லை அட்மின் இருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்ட்லாம் செக் பண்ணி அதுவே எனிபிரேட் பண்ணி கொடுத்துரும். நான் சிம்பிளாக உங்களுக்கு ரன் பண்ணனால உங்களுக்கு வந்து அத்தன்டிகேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது மாதிரி பண்ணி கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஐபியை வந்து பிங் பண்ணி டேரெக்டாக அதோட அத்தன்டிகேட்டில் வந்து லாகின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அத்தன்டிகேட் ஆகல, லாகின் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்கும். இதுலேயே அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணிட்டீங்க. அத்தன்டிகேட் பண்ணிட்ட பிறகு அவங்களோட யூசர்ஸோட ஃபைல்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஒரு டொமைனில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டொமைன் இருக்காங்க, இது என்னோட ஃபைல்ஸ், ஓகேவா. இது இந்த ஃபோல்டர்ஸ்ல இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கு. நான் இப்போ அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சு. நான் வந்து எப்படி கமாண்ட் லைன்ல இருந்து அவங்களோட ஃபைல்ஸ்லாம் எப்படி பார்க்கலாம்னா நீங்க இப்படி பார்க்கலாம். அது வந்து ஃபைல் ஷேர் எனுமரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு மாடியூல் ஒன்று இருக்கு. கிராக்மேப் எக்ஸிக்லி எஸ்எம்பி போட்டீங்க, யூசர் நேம் வந்து அட்மின் கொடுத்துட்டீங்க, பாஸ்வேர்டும் வந்து அட்மின் சொல்லி கொடுத்துட்டீங்க, ஓகேவா. ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ்லாம் வந்து எனிபிரேட் பண்ணி தரும். என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றது கொடுக்கும். லோக்கல் ஆத்னா லோக்கல் அத்தன்டிகேஷன் ஃபிளாக் வந்து யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்கும். கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ++ கொடுத்து இந்த மாதிரி ஷேர்ஸ், இந்த மாதிரி வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பப்ளிக் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, இந்த ஷேர்ஸ் நம்ம ஓகே நம்ம இதில் பார்க்குறோம், எப்படி நம்ம வந்து அவங்க ஷேர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து
பேக்வர்ட் ஸ்லாஷ் போட்டு ஐபி கொடுக்கணும். இப்போ வல்னரபிளான ஐபி என்ன ஐபி வல்னரபிளா இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனிமரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஐபிஸ் வந்து வல்னரபிளா இருக்கு ஷேர்ஸ்க்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிட்டீங்க, எனிமரேட் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த பர்டிகுலர் ஐபி பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து ஓப்பன்ல இருக்கு, அதோட பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க எப்படி அதை நீங்க வந்து லாகின் பண்ணலாம்னா, நீங்க ஆல்ரெடி அவங்க நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால உங்களோட ஜஸ்ட் உங்க விண்டோஸ்ல வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்ட பிறகு பேக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த ஐபி கொடுத்துட்டு அகைன் ஒரு பேக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகல, என்னோட ஹோம் நெட்வொர்க்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இப்படி கொடுத்தேன்னா அது என்ன ஆகும்னா, அவங்களோட நெட்வொர்க்ல வந்து ஒரு பாப்அப் மாதிரி ஒன்று வரும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே, கேட்டோன்னே நம்ம அட்மின் கொடுத்தா அவங்களோட ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்படி வந்து நம்ம இங்க இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டம்ல இருக்க ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த அதர் யூசர்ஸ் ஆர் அதர் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் ஃபைல்ஸ் தான் வந்து லிஸ்ட் ஆச்சு. இந்த பர்டிகுலர் யூசர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேபார்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அரிகாமெடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு, லாண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு ஃபோல்டர்ஸ். ஸோ அதில் வந்து பெர்மிஷனுமே சொல்லி காட்டும். அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் பெர்மிஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா உங்களால் வந்து என்ன வேணா பண்ண முடியலாம். நீங்கள் போயிட்டு டேரெக்டாக அந்த ஃபைலை டெலீட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், அடிஷ்னலாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து ஃபைல் ஷேர் எனிமரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. கிராக் வெப் எக்ஸிக் வந்து உங்களுக்கு இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிபியுமே வந்து இதில் எனிமரேட் பண்ணலாம். எஸ்எம்இன்ற ப்ரோட்டோகாலுக்கு பதிலாக ஆர்டிபின்ற வேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிபியோட அவுட்புட் வந்து ஓகே, இந்த போர்ட்டில் வந்து ஆர்டிபி ஓப்பனில் இருக்குது, அதோட ஹோஸ்ட் நேமு என்ன சிஸ்டம், விண்டோஸா லினக்ஸா இல்லை வேறு ஏதாச்சும் யூனிக்ஸா அது மாதிரின்றது காட்டும், டொமைனில் இருக்கா இல்லைன்றது காட்டும். என்எல்ஏன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, நெட்வொர்க் லெவல் அத்தன்டிகேஷன் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து என்எல்ஏ வந்து பாப்அப் வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு வல்னரபிலிட்டி தான். உங்களுக்கு வந்து பிஓசி மாதிரி உங்களுக்கு காட்டுறேன், புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு காட்டின பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி ஃபைல் ஷேர் எனிமரேட் பண்ணதுனால எனக்கு என்னென்ன கிடைச்சதுன்றதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எஸ்எம்பி ஃபைல் ஷேர் எனிமரேஷன் சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து அந்த ஐபியை கொடுத்து டபுள் பேக் ஸ்லாஷ் கொடுத்து ஐபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர்ஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். அரிக்கமேடு பேபி பேபார் இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு ஸோ இதோட பிஓசி தான் இது. இதுதான் அந்த ஃபோல்டர்ஸ். இந்த ஃபோல்டர்ஸ்குள்ள போனீங்கன்னா நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், மேபி அவங்க ஹார்ட் கோடர் கிரெடென்ஷியல்ஸ்லாம் கூட வச்சிருக்கலாம், மெயில் சர்வர், அவங்க டொமைன் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ அது மாதிரி இது ஆக்சுவலாக சென்சிட்டிவ் பிஓசி. ஸோ அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டல. எனக்கு இந்த ஃபோல்டர்ஸை பெனட்ரேட் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச சென்சிட்டிவ் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் பிஓசி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எஸ்எம்பி ஃபைல் ஷேர்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இதோட நான் உங்களுக்கு எப்படி அது டொமைனில் எப்படி அத்தன்டிகேட் பண்ணுவாங்கன்றத ஒரு இது மாதிரி காட்டுறேன். ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதா, இது ஒரு டொமைன் இருக்கு, டொமைன் கீழே வந்து குரூப் பாலிசி மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஓகே ஐடி சப்போர்ட் டீம்னா அவங்களும் சொல்லிட்டு ஒரு பாலிசிஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதோட ஷேர்ஸ் இப்போ நம்ம எனிமரேட் பண்ண பார்த்தீங்களா ஷேர்ஸ். ஸோ இதுதான் அந்த ஷேர்ஸ். ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ் மட்டும் தான் அந்த ஷேர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஷேர்ஸ்ல தான் நம்ம இப்போ நான் பிஎஸ் எடுத்து அதுக்குள்ள இருக்க ஃபைல்ஸ்லாம் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டினேன். செக்யூரிட்டி குரூப்ஸ் மாதிரி கான்ஃபிக் பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷன் யூனிட்ஸ். ஸோ அது கீழே இருக்க யூசர்ஸ்லாம் இப்படி தான் கான்ஃபிக் பண்ணுவாங்க. பேசிக்காக கிராக் மேப் எக்ஸிக் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும், எனிமரேட் பண்ணி தரோம். அதை நீங்கள் சிம்பிளாக வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆப் டிக்கெட் போட்டே இன்ஸ்டால் பண்ணலாம், அப்படின்னா போயட்ரி போட்டோ இன்ஸ்டால் பண்ணலாம். இப்படி போட்டாலே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு அத்தன்டிக் சூடோ ப்ரிவிலேஜ் வேணா சூடோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அந்த நெட்வொர்க்கில் போயிட்டோம். ஓகே, டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு சில இப்போ எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஐடார் தேடுவீங்க, அப்படி இல்லைனா வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில வல்னரபிலிட்டின்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைண்டாக நம்ம வந்து வச்சிருப்போம் பார்த்தீங்களா, எஸ்எஸ்ஆர்எஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது வல்னரபிலிட்டி வச்சிருப்போம், எக்ஸ்எஸ்எஸ். ஸோ அந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்லேயும் ஒரு சில வல்னரபிலிட்டிஸ் வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில சிஸ்டம்ஸில் இருக்கும்.
ப்ரீ டிஃபரெண்டா. அதை தாண்டி நம்ம வெப் அப்ளிகேஷன்ல என்னென்ன மாதிரி வல்னரபிலிட்டிஸ் தேடுவோம்னா லாஜிக்கல் பக்ஸ் தேடுவோம். எக்ஸ்எஸ்எஸ்ன்றது டிஃபால்ட்டா ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்தா நிறைய பேர் தேடுவாங்க. அந்த அப்ளிகேஷனை பொறுத்து இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பில்ட் ஆயிருந்துச்சுன்னா வெப் அப்ளிகேஷன் தேடும். ஸோ அதே மாதிரி நெட்ஒர்க்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வல்னரபிலிட்டிஸ் வந்து நெட்ஒர்க்ல போயிட்ட பிறகு ஒரு சில வல்னரபிலிட்டிஸ் வந்து டிஃபால்ட்டா தேடுவாங்க. லைக் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எப்படி வெப் அப்ளிகேஷன் தேடும், அதே மாதிரி வந்து நெட்ஒர்க்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால ஷெல் எடுக்க முடியும். அந்த சிஸ்டம் வல்னரபிள் ஆச்சுன்னா அந்த அப்ளிகேஷனோட அந்த என்ன சொல்றது அவங்களோட ஐபில இருந்து அந்த அந்த சிஸ்டமோட ஷெல் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வல்னரபிலிட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எட்டர்னல் ப்ளூ MS17010 சொல்லிட்டு ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த வல்னரபிலிட்டி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்டே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து அவங்களோட ஒரு ப்ரீவியஸ் SMB-v1 இருக்க SMB-v1 எந்த எந்த ஐபி வந்து SMB-v1 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுதோ அந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து இந்த வல்னரபிலிட்டிக்கு வந்து வல்னரபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து எலிமினேட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, கிராக் மேக் எக்ஸிபிள் வந்து லாஸ்ட்ல வந்து SMB-v1 சொல்லி ஒன்று காட்டுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல் தான். ஒரு இண்டிகேஷன் தான். ஓகே இந்த ஐபி வந்து SMB-v1 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இதில் நம்ம வந்து ஓகே எட்டர்னல் ப்ளூ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பாத்தீங்களா SMB-v1 சொல்லியிருக்கா, இதுல வந்து SMB-v1 ஃபால்ஸ்ல இருக்கு. இப்படிதான் இருக்கணும், ஃபால்ஸ்ல தான் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா SMB-v1 ட்ரூல இருக்கு. அப்ப நம்ம இதுல என்ன ட்ரை பண்ணலாம்னா, இந்த ஐபில பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா விண்டோஸ் சர்வர் 2016. அது வந்து அதோட ஹோஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா வின் ஐஃபன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து டொமைன்ல இல்ல இந்த சிஸ்டம். டொமைன்ல இல்லைன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இப்போ ஹோஸ்ட் நேமும் டொமைன் நேமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அது டொமைன்ல இல்லைன்னு இருக்கும். டொமைன்ல இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா ப்ரீவியஸா .com .ho அந்த மாதிரின்ற மாதிரி முடியும் டொமைன்ல இருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா எந்த டொமைன் கீழயும் இல்லை. இது வந்து பர்டிகுலராக ஒரு என்ன சொல்ல ஐசோலேட் கூட பண்ணி வச்சிருக்கலாம் மேபி. அது பேஸ்ட் ஆன் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் மாதிரி. ஓகேவா? இந்த ஐபி எடுத்து நம்ம எட்டர்னல் ப்ளூ ட்ரை பண்ணலாம். எட்டர்னல் ப்ளூ வல்னரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களோட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். MS Console யூஸ் பண்ணிக்கலாம், மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டாஸ்ப்ளாய்ட் ஸ்டார்ட் பண்றேன். நான் ஏன் இப்போ வந்து இந்த எட்டர்னல் ப்ளூ வல்னரபிலிட்டி காட்டுறேன்னா, நீங்க என்கிட்ட கேட்கலாம், ஏன் நீங்க எடுத்தோன்னே இந்த வல்னரபிலிட்டி காட்டுறீங்க, இப்போ அந்த சிஸ்டம்ஸ்லாம் என்ன இல்லைனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். எப்பவுமே எல்லா ஆர்கனைசேஷனுமே பார்த்தீங்கன்னா SMB ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நிறைய பிரிண்டர்ஸ் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா SMB ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் ரன் ஆகும் ஃபைல் ஷேர் பண்றதுக்காக. கேமராஸ் எப்படின்றது தெரியல, ஒரு சில கேமராஸ் அப்படி ரன் ஆகும். HAK விஷன் சொல்லி ஒரு கேமரா இருக்கு, அது பார்த்தீங்கன்னா SMB ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியும் ரன் ஆகும், நார்மலா வைஃபைலையும் ரன் ஆகும். அதை தாண்டி பிரிண்டர்ஸ் NASலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, NAS வந்து இப்போ நம்ம எப்படி கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றோம், அதனால சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல்லே வந்து அவங்களோட என்ன சொல்ற கிளவுட் ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு, அதே மாதிரி வந்து அவங்க லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வந்து NASன்னு சொல்லுவாங்க, NAS ஸ்டோரேஜ். இந்த டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோக்கல்ல கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் இது எப்படி எப்படி ஆக்ட் ஆகும்னா, இப்போ எப்படி நம்ம கூகுள் G டிரைவ் யூஸ் பண்றோம், அப்படி இல்லைன்னா வந்து அஜூரோட டிரைவ்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் மட்டும் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SMB ப்ரோட்டோகாலாக ரன் ஆகும். ஸோ வந்து டிஃபால்ட்டா எல்லா ஆர்கனைசேஷனுமே SMB ப்ரோட்டோகால் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ் வந்து டிஃபால்ட்டா நம்ம செக் பண்ணலாம். எட்டர்னல் ப்ளூ இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ் செக் பண்ணலாம். இது எப்படி செக் பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராக் மேப்ல ஃபர்ஸ்ட் எனிமிரேட் பண்ணிடணும். எனிமிரேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஓகே இது SMB-v1 ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்ல போயிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் ட்ரை பண்ணலாம். இது ஆக்சுவலா எக்ஸ்ப்ளாய்ட் வந்து வெப் அப்ளிகேஷன் மாதிரி நம்மளே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா வந்து எப்படி பில்ட் பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களோட ப்ரோட்டோகாலோட லைப்ரரிஸ்ல வந்து இதோட என்ன சொல்றது வல்னரபிலிட்டி இருக்கும். ஸோ அது கோட் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஸோ இது ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நிறைய பேர் ரைட் பண்ணி வச்சிருக்கான்றதுனால அதெல்லாம் ப்ரீ டிஃபரெண்டா மெட்டாஸ்ப்ளாய்ட்ல இருக்கிறதுனால நம்ம இதுல இருக்க எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் சர்ச்னு கொடுக்குறேன். சர்ச்னு கொடுத்து நம்ம என்ன வல்னரபிலிட்டி ட்ரை பண்ணணும், என்ன வல்னரபிலிட்டி நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம நீங்க எட்டர்னல் ப்ளூனும் போடலாம், இப்படின்னா MS17010 இப்படியும் போடலாம். இது வந்து அவங்க அஃபிஷியலா மைக்ரோசாஃப்ட்ல கொடுத்த ஒரு ஷார்ட் கோடு மாதிரி. இப்போ எப்படி நம்ம CVன்னு சொல்லி சொல்றோம், அது மாதிரி வந்து இதுக்கு வந்து இதுவும் இப்படியும் ஷார்ட் கோடும் யூஸ் பண்ணியும் அது சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே நேம் தான். இப்போ நீங்க வந்து எட்டர்னல் ப்ளூவும் சர்ச் பண்ணலாம். எட்டர்னல் ப்ளூ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணும். ஓகே மெட்டாஸ்ப்ளாய்ட்ல என்னென்ன மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட்லாம் இருக்குது, இல்லை ஆக்ஸிலரினா ஸ்கேனர்ஸ் என்னென்ன ஸ்கேனர்ஸ்லாம் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி வரும். இது ஏன் வரலான்னு தெரியல, 1 செகண்ட் இருங்க. வெயிட் பண்ணுவோம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் அதுவும் இல்லாமல் நிறைய டேப்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம சர்ச் எட்டர்னல் ப்ளூன்னு கொடுத்ததுனால இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்களா MS17010 இருக்குது. நீங்கள் அது சர்ச் பண்ணாலும் வரும், இல்லை எட்டர்னல் ப்ளூ சர்ச் பண்ணாலும் வரும். இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட். இப்போ நீங்கள் வல்னரபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணோன்னா ஆக்ஸிலரின்ற ஒரு வேர்டு இருக்கும், ஆக்ஸிலரி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ யூஸ் டூன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி அசைன் ஆயிரும். இங்கே வந்து நம்பர்ஸ் இருக்கும், சீரியல் நம்பர். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக 2 வராது, 3 வரும். ஏன்னா இது வந்து வேறு எக்ஸ்ப்ளாய்ட்டு, 3 தான் வரும். இது வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை மட்டும் தான் செக் பண்ணி கொடுக்கும், தவிர ஷெல் எடுத்து கொடுக்காது. ஷெல் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணணும், இந்த எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வல்னரபிலிட்டி இருக்கா இல்லைன்ற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 3 யூஸ் பண்ணிக்கலாம். 3ன்ற மாதிரி நம்பரும் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி இப்படியும் கொடுத்தா அது வந்து அசைன் ஆயிரும். ஓகே இந்த எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் ஆப்ஷன்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ்ன்ற வேர்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, என்னென்ன மாதிரி நீங்கள் இன்புட்ஸ் வந்து மேண்டட்டரியாக கொடுக்கணுன்றது வந்து இது வந்து காட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டிஃபால்ட்டாக வந்து செட் ஆர்ஓஸ்ட் கொடுப்போம். ஆர்ஓஸ்ட்னா டார்கெட்டை நம்ம செட் பண்ணுறோம். ஆர்ஓஸ்டிங் மீன் டார்கெட் ரிமோட் ஹோஸ்ட்னு சொல்லி கொடுப்போம். ஆர்ஓஸ்ட்னு கொடுத்து ஐபி கொடுங்க. நீங்கள் எந்த ஐபியை செக் பண்ண போறீங்க, வல்னரபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கிராக் மேப் வெப்சைட்டில் எதை நம்ம பார்த்தோமோ அந்த ஐபி கொடுக்கணும். 192.168.10.1ன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா செட் டார்கெட் கொடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் செட் த்ரெட்ஸுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆர்ஓஸ்ட்டுக்கு வந்து எஸ் கேட்டிருக்கு. ஸோ வந்து ஆர்ஓஸ்ட் கொடுக்கணும். போர்ட் வந்து டிஃபால்ட்டாக அதுவே வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே 445 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிச்சு. டிஃபால்ட்டாக ப்ரீ டிஃபரெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1ல் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு செக்மெண்ட்டாக ரன் பண்ண போகிறீங்க, இது ஜஸ்ட் பர்டிகுலர் ஐபி மட்டும் செக் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் செக்மெண்ட்டாக கூட செக் பண்ணலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்க என்னென்ன ஐபிஸ்லாம் வந்து இந்த வல்னரபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இதிலேயே கூட செக் பண்ணலாம். த்ரெட்ஸ்ன்னு கொடுத்து நான் ஒரு 10ல் வைக்கிறேன் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ரன்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். இப்போ நான் கொடுத்தா ரன் ஆகுது, ஏன்னா வந்து நான் ஆக்சுவலாக அந்த நெட்ஒர்க்கில் இல்லை, இப்படின்னு ஒரு ஐபியும் இல்லை. ஸோ நான் வந்து ரன் பண்ணது கூட பிஓசி என்கிட்ட இருந்தால் காட்டுறேன். எட்டர்னல் ப்ளூ இது பாருங்க. இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீங்களா, இப்போ நீங்கள் ரன்னு கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இப்படி தான் காட்டும். ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்ல வந்து ஓகே இந்த ஐபி 192.168.14.37 போர்ட் நம்பர் 445 ஹோஸ்ட் இஸ் லைக்லி வல்னரபிள் டு MS17010. அதில் ஹோஸ்டோட நேம் என்ன மிஷின்றது, விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் சர்வர் 2008 அது மாதிரி கொடுத்துட்டு 64 பிட் 32 பிட் அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகே நீங்கள் இதுதான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு ஓகே இது வல்னரபிளாக தான் இருக்குது. இந்த ஐபி எடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், ஷெல் எடுக்கலாம். ஷெல் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க ஒன்றை யூஸ் பண்ணி ஷெல் எடுக்கணும். நான் காட்டினேன் பார்த்தீங்களா, யூஸ் 0 கொடுக்கணும். ஸோ நான் இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். வெளியே வந்துருச்சு, 1 செகண்ட் இருங்க. பேக் கொடுக்குறதுல எக்ஸிட் கொடுக்குறேன், பட் வந்துருச்சு. ஓகே சர்ச். இப்போ நான் லாஸ்ட் டைம் நம்ம என்ன சர்ச் பண்ணோம், ஓகே இந்த MS17010 என்ன சர்ச் பண்ணாலும் அதுதான் வரும். நீங்கள் எப்படி வேணால் சர்ச் பண்ணலாம். ஓகே இப்போ யூஸ் ஜீரோ நம்ம ஏன் கொடுக்குறோன்னா, இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட். இதில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஃபஸ்ட்டு வேர்டு ஆக்ஸிலரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆக்ஸிலரிக்கு மீனிங் என்னன்னா ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி இது வல்னரபிளா இல்லையான்னு மட்டும் தான் சொல்லும். எக்ஸ்ப்ளாய்ட் என்னன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஷெல் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட். யூஸ் 0ன்னு கொடுத்தோன்னா இப்போ நம்மளுக்கு என்னன்னா ரிவர்ஸ் கனெக்ஷன் கேட்கும். பார்த்தீங்களா ரிவர்ஸ் டிசிபி. இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட் ஐபிலாம் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸில் போயிட்டு என்னென்ன கேட்குது,
நம்ம செட் டார்கெட் ஹோஸ்ட் டிஃபால்ட்டாக கொடுத்துருவோம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளோட இது டிஃபால்ட்டாக வந்து எடுத்துக்கும். உங்களோட ஐபிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட்ன்ற வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடும். என்னென்ன செட் பண்ணணுமோ என்னென்ன செட் பண்ணுவீங்கன்னா செட் டார்கெட் ஹோஸ்ட் செட் பண்ணுவீங்க, செட் த்ரெட் செட் பண்ணுவீங்க, செட் எல் ஹோஸ்ட் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக எல் ஹோஸ்ட் வந்து அதுவே எடுத்துக்கும். அப்படியும் இல்லைனா உங்களுக்கு வேற போர்ட்டில் ரன் ஆகணும், எல் போர்ட் வந்து உங்கள் லோக்கல் போர்ட் வேற இதில் வந்து ஆல்ரெடி லிசன் ஆகிட்டு இருக்கு, இல்லை உங்களுக்கு வேற போர்ட்டில் ரன் ஆகணும்னா நீங்கள் எல் போர்ட் வந்து வேற செட் எல் போர்ட்னு கொடுத்து எனக்கு வந்து 888ல இல்லை 999ல வந்து எனக்கு வந்து லிசன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ஆல்ரெடி வல்னரபிளாக இருக்குது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்களுக்கு ஷெல் எடுத்து இந்த போர்ட்டில் வந்து கொடுத்துரும். ஷெல் எடுத்த பிஓசி இருக்கான்றது தெரியல. எட்டர்னல் ப்ளூ இதுல என்ன பண்ணிருக்கேன்னா நான் ஷெல் எடுத்து அதுக்குள்ள இருக்க ஒரு டிபியோட பாஸ்வேர்டு வந்து லீக் ஆயிருந்துச்சு. அதை நான் எடுத்தேன். அது எட்டர்னல் ப்ளூ வழியாக தான் ஷெல் எடுத்திருக்கேன். ஃபைல் நேம் கூட பார்த்தீங்கன்னா எட்டர்னல் வால்னரபிலிட்டி யூசர் ஃபைல் லீக்ஸ் டிபி பாஸ்வேர்டுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷெல் எடுத்து அதுக்குள்ள இருக்க பாஸ்வேர்ட்ஸ் வந்து நான் ஃபெச் பண்ணியிருந்தேன். ஷெல் எடுத்த பிறகு ஷெல் எடுத்துனா அவ்வளோ தான், நம்ம அவங்களோட கம்ப்யூட்டர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவங்களோட ஃபைல்ஸ்லாம் வந்து நான் போய் ரீட் பண்ணுவேன், ஒன்றா ரீட் பண்ணுவேன். அதுக்குள்ளே ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிபி பாஸ்வேர்டு ஒன்று கிடச்சிது. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு அவங்களோட டிபியை லாகின் பண்ணி டேக் ஓவர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் வே டு பெனட்ரேட் இன்டு த இன்டர்னல் நெட்வொர்க். ஸோ ஓகே, எட்டர்னல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிபி ரிலேட்டட் வால்னரபிலிட்டி ஒன்று பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் ஆர்டிபியில் பார்த்தீங்கன்னா சிவி ஒன்று இருக்குது. 2019 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிஇ வால்னரபிலிட்டி ஒன்று இருந்தது. இது ரொம்ப பெரிய கிரிட்டிக்கல் வால்னரபிலிட்டி. நான் போட்டிருக்க வால்னரபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப மேஜர் வால்னரபிலிட்டிஸ். ஸோ ரொம்ப சின்ன வால்னரபிலிட்டிஸ் நிறைய மென்ஷன் பண்ணல, நிறைய வால்னரபிலிட்டிஸ் இருக்குது, நான் ஜென்ரலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதை வந்து ப்ளூ கீப்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போய் ஜஸ்ட் ப்ளூ கீப் வால்னரபிலிட்டி சர்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆர்டிபியோட வால்னரபிலிட்டி தான் காட்டும். ப்ளூ கீப் ஆர்டிபி ஆர்சின்னு சர்ச் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா இது வந்து ஆர்டிபியில் இருக்க வால்னரபிலிட்டி. அது வந்து ஆர்டிபி ப்ரோட்டோகாலில் அந்த பேக்கேஜ் சென்ட் பண்ணும்போது அந்த பேக்கேஜில் இருக்க வால்னரபிலிட்டி யூஸ் பண்ணி இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கான். பட் அந்த லைப்ரரிலாம் நம்மளால காட்ட முடியாது. ஏன்னா வந்துட்டு ஆர்டிபி வந்து மைக்ரோசாஃப்ட் ஆர்டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சோர்ஸ். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் வந்து எல்லாமே பே பண்ணி தான் நம்ம வாங்கணும். ஸோ அது வந்து க்ளோஸ்டு சோர்ஸ். நான் அதனால உங்களுக்கு வந்து என்ன பேக்கெட்டில் வால்னரபிலிட்டி அப்படின்றது வந்து ஷோ பண்ணி காட்ட முடியாது. பட் ஆனால் அதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இது வால்னரபிலிட்டி இப்படி இதான் வால்னரபிலிட்டி, இதை வந்து இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், டூல்ஸ் இப்படி இருக்குன்ற மட்டும் நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு லேப்ஸுமே நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதில் வந்து நான் சர்ச் ப்ளூ கீப்னு சர்ச் பண்ணுறேன். அந்த வால்னரபிலிட்டி பேர் வந்து ப்ளூ கீப் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிவிஇ போட்டோம் சர்ச் பண்ணலாம். அந்த சிவி ஐடி இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டோம் சர்ச் பண்ணலாம். சர்ச் ப்ளூ கீப்னு சொல்லி சிம்பிளாக கொடுக்குறேன். ஸோ இதில் காட்டுது பார்த்தீங்களா, ஆக்சிலரி மீன்ஸ் வால்னரபிலிட்டி இருக்கா இல்லைன்றது மட்டும் செக் பண்ணி கொடுத்துரும், சொல்லிடும். எக்ஸ்ப்ளாய்ட்னா ஓகே, வல்னரபிளான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஷெல் எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா, இப்படி ஷெல் எடுக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வால்னரபிலிட்டி. இந்த வால்னரபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிபி ப்ரோட்டோகாலில் இருக்கு. இது எதனால் வந்துச்சுன்னா ஒரு என்ன சொல்ற 2019 நிறைய பேர் வந்து அதனால தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி சிஸ்டம் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, இல்லை மந்த்லி சிஸ்டம் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா ஹாட் ஃபிக்ஸ்னு சொல்லிட்டு அடிக்கடி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான், இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ்லாம் வந்து வரதுனால தான் வந்து உங்களோட சிஸ்டம்ஸ் வந்து எப்பவுமே அப் டு டேட்டில் வச்சுக்கோங்கன்ற மாதிரி கொடுப்போம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் எல்லாமே வந்து ப்ராப்பராக தானே வச்சிருக்கேன், பட் நான் அப்டேட் மட்டும் தான் பண்ணல, பட் என் சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த வைரஸ்லாம் அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. என்னோட சிஸ்டம் அப்டேட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் கொடுக்க வேணாம், பாஸ் கொடுத்து வச்சிருப்பேன். சில பேர் என்னன்னா மந்த்லி அவங்களே மேனுவல் அப்டேட் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆல்ரெடி விண்டோஸில் வர வால்னரபிலிட்டிஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்களோட ஷெல் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்எம்பி கோஸ்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்க வால்னரபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி கோஸ்ட் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. 2021 டிசம்பரில் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ நான் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, எஸ்எம்பி V1 வந்து நம்மளால வந்து எட்டர்னல் ப்ளூ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஷெல்லே எடுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்எம்பி V2 சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எஸ்எம்பி V3 தான் இருக்குது. எஸ்எம்பி V3லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி கோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வால்னரபிலிட்டி வந்து அட் இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, எப்படி சொல்கிறது, அதோட டிபி எக்ஸ்ப்ளாய்ட் வந்து உங்களால் ரிவர்சல் எடுக்க முடியும். எஸ்எம்பி கோஸ்ட் ஸ்கேனர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் போய்ட்டு ஜஸ்ட்டு எஸ்எம்பி கோஸ்ட் வால்னரபிலிட்டி ஸ்கேனர் கிட்டப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லாமே உங்களுக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட்லேயே இருக்குது. சில பேர் மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ண இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி எஸ்எம்பி V3 ஆர்சி பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஆர்சி நம்மளால ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து ஆர்சியை எடுக்க முடியும். சிவி வந்து 2020 தான் கண்டுபிடிச்சாங்க, டிசம்பரில் தான் கண்டுபிடிச்சாங்க.
ஸோ வந்து எஸ்எம்பி V3 அதான் வெர்ஷன் 3ல 3.1.1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் பேக்கேஜ் வந்து என்ன சொல்றது, ஃபைல் ஷேர் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி சென்ட் பண்ணும். அந்த கம்ப்ரஷன்ல வந்து இந்த வல்னட்டி இருக்கு. அவங்க வந்து வெர்ஷன் 3 வந்து இனிஷியலா விடும்போது வந்து ப்ராப்பரா செக் பண்ணாம விட்டுட்டாங்க. அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் கோட் வந்து இதுதான். இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஃபிக்சிங் காக கொடுத்துருக்காங்க, டிசேபிள் கம்ப்ரெஷன். இந்த இந்த லைன் எடுத்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணீங்கன்னா உங்களோட டிஃபால்ட்டா உங்க சிஸ்டம்ல இந்த வல்னட்டி இருந்துச்சுன்னா இது வந்து டிசேபிள் பண்ணிடும். இது ஆக்சுவலா உங்க சிஸ்டம்ல ரன் பண்ணா அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து நீங்க எந்த நெட்வொர்க்லயும் கனெக்ட் ஆகல, எந்த டொமைன் கீழே இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களோட சிஸ்டமில் வந்து எஸ்எம்பி ப்ரோட்டோக்கால் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனில் வச்சிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் வந்து இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் நெட்வொர்க்கில் வேறு என்ன மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே நான் இதில் ஷோ பண்ணுறேன். சும்மா ஜென்ரலாக எடுத்தீங்கன்னா எஃப்டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எஃப்டிபி போர்ட் வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக எஃப்டிபி வந்து அனானமஸ் லாகின் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஷோடனில் காட்டுறேன். எஃப்டிபி 21 200 இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுலயே காட்டுது பாருங்க, 530 லாகின் கரெக்ட், அனானிமஸ் லாகின் சக்சஸ்ஃபுல். உடன் எஃப்டிபி கொரிஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொரிஸ் வந்து டிஃபால்ட்டாக போட்டிருப்பாங்க. அந்த கொரிஸ் எடுத்து அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா எஃப்டிபி வந்து அனானமஸ் லாகின் அக்செப்ட் பண்ணுற ஐபிஎஸ் வந்து எடுத்து காட்டும். நீங்கள் எஃப்டிபி லாகின் அதான் எஃப்டிபி லாகின் பண்ணி அவங்களோட ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இதில் பார்த்தீங்களா அவன் என்ன யூஸ் பண்ணியிருக்கான்னா லாக்டுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி போர்ட் 21ன்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணா போர்ட் 21 என்ன பண்ணா இன்டர்நெட்ல இருக்க எல்லா ஐபிஸ்லையும் போர்ட் 21 வந்து எந்தெந்த ஐபிலாம் ஓப்பனில் இருக்கோ அந்த ஐபிலாம் வந்து லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அவன் ஸ்டோட என்ன பண்ணா எவ்ரி டே வந்து ஸ்கேன் பண்ணி அவனோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவான். ஓகே இந்த ஐபிஸ்லாம் வந்து போர்ட் 21 ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டா பேஸ்லாம் தான் ரிட்ரீவ் பண்ணி கொடுப்பான். ஏன்னா அவன் இப்போ போயிட்டு வந்து எல்லா இன்டர்நெட்டையும் ஸ்கேன் பண்ணி தரணும்னா அது வந்து பாசிபிலிட்டிஸே இல்லை. இவன் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பான். பட் ஆனால் இது ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்கேனாக இருக்கும், எவ்ரிடே அவன் ஸ்கேன் பண்ணுவான். ஸோ இவன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபி எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், கமாண்ட் லைன் போங்க, கமாண்ட் லைன் போயிட்டு எஃப்டிபின்னு கொடுத்து இந்த ஐபி கொடுத்தீங்கன்னா அது பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே இந்த இடத்துல நான் வந்து அனானமஸ் டைப் பண்ணா லாகின் ஆகிடும். நீங்கள் லாகின் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னா ஹெல்ப் கமாண்ட் போட்டு இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எந்த ஃபைல்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். mgetன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. நீங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஃபைல்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணால் mgetன்னு போட்டு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து எஃப்டிபி செக் பண்ணலாம். அப்படியும் இல்லை எஃப்டிபியோட வேர்ஷன்லாம் அவங்க ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வேர்ஷன் பேஸ்டு சிவி இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்எஸ்ஹெச் வந்து ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்ஹெச்ல பார்த்தீங்கன்னா வீக் பாஸ்வேர்டு ட்ரை பண்ணலாம், அட்மின் ட்ரை பண்ணலாம், அட்மின் 23 ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஹெச்சோட சிவிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எஸ்எஸ் பேனர்லாம் நிறைய டிஸ்பிளேஸ் பண்ண பேனர்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இது யூசர் நேம் தான் பாஸ்வேர்டுன்ற மாதிரி பேனர்லேயே காட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். டெல்நெட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரவுட்டரை வந்து ரிமோட் எடுக்கிறதுக்காக டெல்நெட் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஐடி இருக்கும், ஐடியில் வந்து ஆர்கனைசேஷன் வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒரு வாட்டி ரவுட்டரில் எதனா இஷ்யூனா போய் டேரெக்டாக போய்ட்டுலாம் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ரவுட்டரை வந்து சிம்பிளாக இருந்த இடத்துல ரிமோட் எடுக்கிறதுக்காக ரவுட்டரில் வந்து டெல்நெட் வழியாக தான் மோஸ்ட்டாக ரிமோட் எடுப்பாங்க. இந்த போர்ட் யூஸ் பண்ணி இதில் இருக்க சர்வீசஸ் வந்து ரிமோட் எடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதுவுமே வந்து ஷோடனில் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக ஒரு சில இதெல்லாம் ஷோடனில் இருக்கும், பட் வந்து வேற இந்த எஸ்எம்பி ரிலேட்டடு இதெல்லாம் வந்து ஷோடனில் இருக்காது. ஏன்னா அது இன்டர்நெட் இருக்கும். இல்லை டெல்நெட் வந்து ஓப்பன்லேயே இருக்கும். டேரெக்டாக நீங்கள் யூசர் நேம் ஏன்னா டெல்நெட் வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்ட் கிடையாது, அவங்களா செட் பண்ணுற கஸ்டம் பாஸ்வேர்ட் தான். ஒன்று இருந்தால் ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் டேரெக்டாக டெல்நெட் போர்ட் 23 கொடுத்து லாகின் பண்ணால் டேரெக்டாக டெல்நெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆனால் உங்களால் வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு எப்படி எஃப்டிபிக்கு அனானமஸ் லாகின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து டெல்நெட் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து வீக் பாஸ்வேர்ட் செக் பண்ணலாம், அட்மின் 23 அது மாதிரி செக் பண்ணலாம். ஸோ இந்த ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெல்நெட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கேட்குது பார்த்தீங்களா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ சிலது வந்து அது மாதிரி கேட்காது.
ஸோ டெல்நெட் எஸ்எம்டிபி மெயில் சர்வர் ரன் பண்ணுவாங்க. மெயில் சர்வர் யூஸராக வந்து இன்டர்னல் மெயில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வெளியே அவங்க ஓனாக வந்து மெயில் சர்வர் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக வச்சிருப்பாங்க. டிஎன்எஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். போர்ட் 80443 இவங்களோட என்மாப்போட ஸ்கேன் வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இன்டர்னலாக ரன் பண்ணுவாங்க. போர்ட் 80443 அது எடுத்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்ட் லிஸ்டிங்ஸ் அப்படியே ஓப்பனில் இருக்கும். அதுமாதிரி நிறைய இருக்கும். மோஸ்ட்டாக பப்ளிக் அசெட்ஸ்லாம் வந்து நிறைய செக்யூரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஆனால் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாமே டிஃபால்ட் பாஸ்வேர்டு அப்படி தான் சொல்லியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்ஸ் இன்டர்நெட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எனுமரேட் பண்ணுறது நிறைய பாசிபிலிட்டி. எஸ்எம்பி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். MySQL டேட்டா பேஸ்லாம் எதனா ஓப்பன் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் செக் பண்ணலாம். ஆர்டிபியும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களே யூசரே செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனா ஆர்டிபி ஓப்பன்லேயே இருக்கும். விஎன்சி அதே மாதிரி தான் ஓப்பன்லேயே இருக்கும். ஓப்பன் விஎன்சி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிராக் மெம்பிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருவோம். எஸ்எம்பி கோஸ்ட் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு எஸ்எம்பி கோஸ்ட் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன். அதை நான் காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் அதோட பிஓசிஸ். எஸ்எம்பி கோஸ்ட் ஜஸ்ட் எஸ்எம்பி கோஸ்ட் பைத்தான் 3 எஸ்எம்பி கோஸ்ட்னு போட்டு உங்க ஐபி கொடுத்தீங்கன்னா அந்த ஐபி எந்தெந்த ஐபி வல்னரபிளா இருக்கோ அது சைடில் வல்னரபிள்ன்ற மாதிரி காட்டும். நான் கிரெப் பண்ணி ஒன்லி வல்னரபிள்ன்ற மட்டும் காட்டுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எல்லாமே வல்னரபிள்ன்ற மாதிரி காட்டுது. இதோட பிஓசிஸ் இப்படி தான் இருக்கும் நீங்க ரன் பண்ணீங்கன்னா. எஸ்எம்பி கோஸ்ட் இது வந்து நானாக கஷ்டமாக ரைட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்களா இந்த ஐபிஸ்லாம் வல்னரபிள்ன்ற மாதிரி அந்த ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். வல்னரபிலிட்டின்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மெட்டாஸ்பிளாட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஷெல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்மேப்போட அவுட்புட்டை வச்சு நீங்கள் எந்தெந்த ஆக்சுவலாக என்னால் வந்து நான் ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. இப்போ வெப் அப்ளிகேஷன் நம்மளால் வந்து ஸ்டாண்டர்டாக சொல்லலாம். இப்போ யூசருக்கு இன்புட் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து SQL இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்கள் XSS ட்ரை பண்ணுங்க, இல்லைனா இந்த இடத்துல ஹைட்ரா ட்ரை பண்ணுங்க, பேராமீட்டர் பேஸ் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அவங்களோட ஆர்கனைசேஷன் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாம் வந்து இருக்குன்றதால நம்மளால கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. நம்ம என்மேப்போட அவுட்புட்டை வச்சு தான் நம்மளால வந்து அனலைஸே பண்ண முடியும். என்ன சொல்றது என்மேப் இந்த மாதிரி 443 ஓப்பன் இருந்துச்சுன்னா ஓகே வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் ரன் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். டிஃபால்ட்டாக இதெல்லாம் இருக்கும், ப்ரீ டிஃபெண்டாக இருக்கும்ன்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. என்ன மாதிரி சர்வீஸ் ரன் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் வந்து வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் பிளைண்டாக போய்ட்டு செக் பண்ண முடியாது. நீங்கள் என்மேப்போட அவுட்புட்டை வந்து அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வல்னரபிலிட்டிஸ்லாம் எடுக்க முடியும். நான் பேசிக்காக வந்து எஸ்எம்பி நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்றனால எஸ்எம்பி ரிலேட்டட் வல்னரபிலிட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டிபியில் இருக்க ஒரு வல்னரபிலிட்டி. இது MS12020 சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வல்னரபிலிட்டி பார்த்தீங்கன்னா டாஸ் அட்டாக் பண்ணலாம் இதை வச்சு ட்ரை பண்ணி. இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்பிளாட்லேயே இருக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி டாஸ் அட்டாக் ட்ரை பண்ணலாம். சர்ச் MS12020 MS12020 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா MS12 மைக்ரோசாஃப்ட் ரிமோட் டெஸ்க்டாப் யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ டாஸ். ஸோ இந்த வல்னரபிலிட்டியோட லீட் என்னன்னா இதை வந்து டாஸ் பண்ணி அவங்களோட சிஸ்டம் வந்து டவுன் பண்ணி விட்டுரும், அவங்களோட ஆர்டிபி யூஸ் பண்ணாத மாதிரி பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் ஆக்சிலரி யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். டாஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பப்ளிக்காகவே வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது கிட்டப்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். எஸ்என்எம்பி எனுமரேஷன். எஸ்என்எம்பின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா டிவைஸ்லையும் என்னென்ன மாதிரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எனுமரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து எக்ஸ்டர்னல் டிரைவர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒய்ஃபை டிரைவர்ஸு அதை தாண்டி வந்து எக்ஸ்டர்னல் ஒய்ஃபை அடாப்டர்ஸு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன டிரைவர்ஸ் இருக்குது அதோட மேக் அட்ரஸ்லாம் என்னன்றதை வந்து எனுமரேட் பண்ணி கொடுத்துரும். அதோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எஸ்என்எம்பி எனுமரேஷன். நான் ஏன் உங்களுக்கு ரியல் வேர்ல்டில் ஷோகேஸ் பண்ணி காட்ட முடியலன்னா நான் ஒரு வல்னரபிலிட்டிக்கும் தனித்தனியாக லேப் செட்டப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அது ரொம்ப சிஸ்டம் ஸ்பெக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஒன்று ஒன்றா காட்டணும் ரொம்ப கஷ்டம்.
அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி பிஓசிஸை வந்து நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். பிஓசிஸும் அதுவும் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே சேம் தான். ஆல்ரெடி பண்ணதை தான் எடுத்து காட்டிட்டு இருக்கேன். இதில் இருக்கு பாருங்க எஸ்என்எம்பி. ஸோ எஸ்என்எம்பி எனுமரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஓகே, அவங்களோட ஓஸ்ட் ஐபி, என்னென்ன மாதிரி டிவைசஸ்லாம், என்னென்ன மாதிரி கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நெட்ஒர்க் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனுமரேட் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் வந்து கொடுக்கும். இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்ல இருக்குது. மெட்டாஸ்ப்ளாய்ட்ல ஜஸ்ட் வந்து சர்ச் எஸ்என்எம்பின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுத்துரும். எஸ்என்எம்பி எனும்னு போடலாம், எஸ்என்எம்பி ஐஃபன் எனும்னு போடுங்க. இப்போ இதில் கொடுத்து இது பாருங்களா, செகண்ட் ஒன்று இதுதான் வந்து எஸ்என்எம்பி எனுமரேட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும் அதோட அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி ஃபைல் ஷேர் எனுமரேஷன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம கிராக் மேக் எக்ஸிக்லேயே வந்து எஸ்எம்பி ஃபைல் ஷேர் எனுமரேட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம போய் கிராக் மேக் எக்ஸிக் எஸ்எம்பின்னு போட்டு, ஏன்னா ஃபைல் ஷேர் வந்து எஸ்எம்பி ப்ரோட்டோக்காலாக தான் ரன் ஆகும். அதனால வந்து அதுக்கப்புறம் அதோட ஐபி செக்மெண்ட்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எம்டியாக கூட இப்படி கொடுக்கலாம். எப்படின்னா வந்துட்டு கிராக் மேப் எக்ஸிக்னு கொடுத்து எஸ்எம்பி. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்க எந்தெந்த எஸ்எம்பிலாம் வந்து ஓப்பனில் இருக்குது அதோட ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் எனுமரேட் பண்ணி கொடுன்னா ஐஃபன் ஷேர்ஸ்ன்ற ஃப்ளாக் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஷேர்ஸ்லாம் எனுமரேட் பண்ணி கொடுக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அட்மின் கூட செட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படி செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எம்டியாக கூட வச்சுக்கலாம். யூசர் நேம் வந்து எம்டியாக இருக்கணும், பாஸ்வேர்டு வந்து எம்டியாக இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் ஆத்துன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லோக்கல் ஆத் யூஸ் பண்ணால் தான் சில டைம் வந்து அத்தன்டிகேட் பண்ண விடாது. சில டைம் அப்படி இல்லைனா நீங்கள் வல்லர்பிளாகவே இருந்தாலுமே இந்த ஃப்ளாக் யூஸ் பண்ணலன்னா அத்தன்டிகேட் பண்ண விடாது. எனுமரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ஷேர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன், ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்ம இது மாதிரி எடுத்து ஃபைல்ஸ்லாம் வந்து போய் பார்க்கலாம். அதில் ஏதாச்சும் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னா இப்படிலாம் வல்லர்பிலிட்டிஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஷெல் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ரெட் டீம் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து வல்லர்பிலிட்டிஸ் வந்து செயின் பண்ணுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கிராக் மேப் யூஸிங் ஃபர்ஸ்ட் என்மேப் ஸ்கேன் போட்டு அவுட்புட் எடுத்துட்டு கிராக் மேப் யூஸிங் ரன் பண்ணி சாம்பிளுக்கு ஒரு வல்லர்பிலிட்டி கொடுத்துருக்கேன். விண்டோஸ் 7 இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 64 பிட்டாக இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிட்டா எஸ்எம்பி V1 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எட்டர்னல் ப்ளூ ட்ரை பண்ணலாம். மெட்டாஸ்ப்ளாய்ட் ஷெல் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஷெல் எடுத்துட்ட பிறகு நம்மளால என்ன பண்ண முடியும், ஓகே ஷெல் எடுத்துரும் அவ்வளோதானே அப்படின்றத தாண்டி நிறைய இருக்கு. ஏன்னா வந்து அவங்க அந்த யூசர்ஸ் வந்து டொமைனில் கனெக்ட் ஆயிருப்பாங்க. அந்த யூசர்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பாலிசிஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பைபாஸ் பண்ணலாம், நம்மளால எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக முடியும்ன்றதை வந்து ரெட் டீம் பண்ணுவாங்க. ரெட் டீம் அசஸ்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. விஏபிடினா ஜஸ்ட் வந்து இது மாதிரி விஏபிடிக்கு ரெட் டீமுக்கு தான் ஒரு டிஃபரன்ஸ். ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா விஏபிடி தான் நீங்க பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க, ரெட் டீம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விஏபிடிக்கு ரெட் டீமுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, விஏபிடி வந்து நீங்க ஜஸ்ட் ஓகே இதுல வல்லர்பிளா இருக்குன்றதை மட்டும் நீங்க ஷோகேஸ் பண்ணி கொடுத்துடணும், அதுதான் விஏபிடி. ரெட் டீம்னா உங்களால எவ்வளவு தூரம் வந்து பெனட்ரேட் பண்ணி போக முடியும், உங்களால எவ்வளவு அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கம்பெனில இருந்து கேதர் பண்ணி ரெட்ரீவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ரெட் டீம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரெட் டீம் அசஸ்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ரெட் டீம்ல வந்து நிறைய வே ஆஃப் ரெட் டீமிங் இருக்கு. நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயை பற்றி சோஷியல் இன்ஜினியரிங்கும் பண்ணலாம், அப்படின்னா ஃபிஷிங்கும் பண்ணலாம், அதுவும் ரெட் டீம்ல தான் வரும். நீங்க ஒரு லிங்கை கூட சென்ட் பண்ணி எம்ப்ளாயிஸோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து ரெட்ரீவ் பண்ணி அந்த கிரெடென்ஷியல்ஸ் வழியா கூட நீங்க வந்து அவங்களோட சர்வர்ல லாகின் பண்ணி டேக் ஓவர் பண்ணலாம், அதுவுமே ரெட் டீம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாமே அந்த ரெட் டீம்குள்ள தான் வரும். ஷெல் எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த யூசர் வந்து டொமைன்ல இருக்காங்களா சொல்லி செக் பண்ணுவாங்க. ஓகே அந்த யூசர் டொமைன்ல இருந்தாங்கன்னா அந்த யூசரோட ஃபைல்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி லீக் பாஸ்வேர்ட்லாம் எடுத்து டொமைனோட ஃபைல்ஸ்லாம் லாகின் பண்ணி செக் பண்ணுவாங்க, இல்லை அப்ளிகேஷன்ஸ்லாம் லாகின் பண்ணி செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து டொமைன் யூசரை யூஸ் பண்ணி ஆக்டிவ் டைரக்டரி எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். நார்மலாக வந்து இது சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் தான் வந்து ரொம்ப 4-5 கம்ப்யூட்டர்ஸ் அது மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு 10-15 கம்ப்யூட்டர்ஸ். ரொம்ப பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் வந்து டொமைன் தனித்தனியாக வச்சு அது கீழே வந்து யூசர்ஸ் வந்து மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். அந்த யூசருக்கு வந்து குரூப் பாலிசி மாதிரி போட்டு இந்த ரைட் சைடில் இருக்க பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா குரூப் பாலிசி மாதிரி போட்டு இந்த யூசருக்கு வந்து இந்த ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும், இதுக்கு மேலே ஆக்சஸ்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
என்ன சொல்றது, இந்த வெப்சைட்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இல்லை இந்த மாதிரி யூஎஸ்பி டிவைஸ்லாம் வந்து லேப்டாப்ல கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பாலிசி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பைபாஸ் பண்ணலான்றது தான் நம்ம ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் சொல்லுவோம். டொமைன் கண்ட்ரோலோட ஆக்சஸ் எடுத்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா, சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒரு பேசிக்காக அந்த எனுமரேட் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டோம். இன்டர்நெட் நெட்ஒர்க்ல ஃபைல் ஷேர்லாம் பண்ணிட்டோம். ஃபைல் ஷேர்ல இருக்க பாஸ்வேர்ட்லாம் எடுத்து அப்ளிகேஷன் லாகின் பண்ணி நிறைய செக் பண்ணிட்டோம். அப்புறம் நிறைய பிரிண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே இருக்கும். அந்த ஐபிஸ்லாம் எடுத்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரிண்டர்ல வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து எப்படின்னா வந்துட்டு நான் வந்து இப்போ 44380 ரன் இருக்கு பார்த்தீங்களா, வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி வேற சில போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற அப்ளிகேஷன் ரன் பண்ணுவாங்க. அதில் வந்து நான் ஒன் டைம் என்ன பண்ணேன், ஜென்கின்ஸ் வந்து பார்த்தேன். ஜென்கின்ஸ் வந்து ஓப்பன்லேயே இருந்துச்சு. ஓப்பன்ல இருந்து ஜென்கின்ஸை யூஸ் பண்ணி நான் ரிவர்சல் எடுத்து அது வழியாக அவங்க நெட்வொர்க்குள்ளே போயிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. அதில் ஸ்கிரிப்ட் கான்சோல் சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் க்ரூவி ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், ஷெல்லு போட்டு அவங்களோட இன்டர்னல் நெட்வொர்க்குள்ளே போயிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட், இப்படிலாம் பெனட்ரேட் பண்ணலாம், இது ஒரு டைப்பு. ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி நான் டிபி கிரெடென்ஷியல்ஸ்லாம் ரெட்ரீவ் பண்ணேன். இதெல்லாம் டிபி கிரெடென்ஷியல்ஸ், அவங்களோட டிபி கிரெடென்ஷியல்ஸ்லாம் ரெட்ரீவ் பண்ணேன். ஸோ வந்து ரியல் வேல்ல பண்ணி காட்டணும்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ஆர்கனைசேஷன்ல நேராக போய் தான் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே இது வந்து ஜென்கின்ஸோட வேர்ஷன்ஸு. உங்களுக்கு என்ன காட்டணும், சரி ஓகே. இந்த மாதிரி நம்ம அத்தன்டிகேட் பண்ணிட்ட பிறகு ஆக்டிவ் டைரக்டரி எப்படி அட்டாக் பண்றது, டொமைன் கண்ட்ரோலோட டிசி எப்படி காம்ப்ரமைஸ் பண்றதுன்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை எப்படி பார்க்கலாம்னா, இப்போ நீங்க அத்தன்டிகேட் பண்ணிட்டீங்க, பாஸ்வேர்ட்ஸ்லாம் எடுத்து ஓகே ஒரு யூசரை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு டொமைன் யூசரா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாறிட்ட பிறகு டொமைன் யூசர்ல இருந்து எப்படி வந்து எஸ்கலேட் பண்ணலாம், எப்படி வந்து டொமைன் கண்ட்ரோலரை டேக் ஓவர் பண்ணலாம், டொமைன் கண்ட்ரோலர் டிசின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை எப்படி டேக் ஓவர் பண்ணலாம்னா அதுக்கும் ஒரு சில வல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்கு. அந்த என்ன வல்னரபிலிட்டிஸ்னா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா பாஸ்வேர்ட் பேஸ்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. மிமிக் ஆப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் என்ன பண்ணுன்னா, நீங்க ஒரு டொமைன் யூசரா வந்து உங்களை வந்து எஸ்கலேட் பண்ணிட்டீங்கன்னா, மிமிக் ஆட் டூல்ல இந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவே வந்து பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கும். அந்த யூசரோட எல்லா பாஸ்வேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் லாகின் ஆயிருக்கு அந்த பாஸ்வேர்ட்லாம் ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுல வந்து ஏதாச்சும் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க டொமைன் கண்ட்ரோலர் வந்து டேக் ஓவர் பண்ணலாம். பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேவுமே இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். இது ஒரு டைப் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, இது ஆக்டிவ் டைரக்டரியில வந்து இது ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் ஜென்ரல் அட்டாக்ஸ்லாம் இந்த கெர்பரோஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் இருக்கு. அப்புறம் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் வலரபிள் டு கெர்பரோஸ்டிங் சொல்லுவாங்க. நோ பேக்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி வாலண்டிஸ்லாம் இருக்கு. பாஸ்வேர்ட் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்புறம் பிளட் டவுன் ரெக்கானசன்ஸ், பிளட் டவுன் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அதுவுமே நான் அதில் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதுவுமே நான் ஷோகேஸ் பண்றேன். அது வந்து ஆக்டிவ் டைரக்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க பிளட் டவுன்ன்ற டூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட் லாகின் வியா லீக்டு கிரெடென்ஷியல்ஸ் ஆன் ஷேர்ஸ்னா நான் ஃபைல் ஷேர்லேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸ் 365 இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அதோட லாகின் கிரெடென்ஷியல்ஸே வந்து அது ஷேர்ஸ்ல ஸ்டோர் ஆயிருந்துச்சு. அதை வச்சு அவங்களோட மைக்ரோசாஃப்ட் 365 அக்கௌண்ட்ல வந்து டேக் ஓவர் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரெட் டீம்ல வரும். ஓப்பன் என்எஃப்எஸ்னா நெட்வொர்க் ஃபைல் ஷேர்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் ஃபைல் ஷேர் இது வந்து போர்ட் ஆர்பிசி சொல்லுவாங்க. என்ன சொல்றது, போர்ட் 111ல ரன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஐபி 111ல இருக்கா. ஸோ இந்த ஷேர்ஸ்லாம் வந்து நீங்க வந்து மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட லோக்கலுக்கு. ஓப்பன் டெல்நெட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டெல்நெட் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி டெல்நெட் கிடையாது. ஒன்று ஓப்பன்லேயே இருக்கும், அப்படி இல்லைனா வந்து வீக் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணலாம். டெல்நெட் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ். இதுல இருந்து நீங்க டேரக்டா ரவுட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ரவுட்டரை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களோட நெட்வொர்க்கே வந்து டவுன் பண்ணலாம் டெல்நெட் வந்து ரிமோட் எடுத்தீங்கன்னா. இது எஃப்டிபி அனானமஸ் லாகின் நான் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இது MS12020 இது நான் காட்டியிருந்தேன்ல, அந்த யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ வாலண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலது பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே அந்த எனுமரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் லிஸ்ட் ஆகும். இதுல இருந்து ஃபைல்ஸ் நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இன்டர்நெட் நெட்வொர்க்ல நிறைய லீக் ஆகும். இது பார்த்தீங்கன்னா
டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்னலாக வந்து ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருந்துச்சு. டிஃபால்ட் பாஸ்வேர்ட்னா இந்த நேம் இருக்கு பார்த்தீங்களா, இஎஸ்எஸ்எல் இ டைம் ட்ராக்கர் லைட்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் டிஃபால்ட் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அதுவே டிஃபால்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துரும். எல்லாத்துக்கோட டிவைஸோட டிஃபால்ட் பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா யாராலையும் முடியாது. நீங்கள் அது என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த டிவைஸோட நேமை வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி இ ட்ராக் லைட் டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து சொல்லிடும் டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து அட்மின் அது மாதிரி வந்து சொல்லும். ஸோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூஷன் கேமரா காட்டுறேன். ஸோ இதில் டிஃபால்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு 12345 அந்த கேமராவோட ஐபியை வந்து இந்த ப்ரௌசரில் போட்டிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டா நீங்கள் எந்தெந்த இடத்துல அந்த கேமரா ப்ளேஸ் பண்ணி வச்சுருவாங்களோ எல்லாத்தையும் வந்து லைவாக மானிட்டர் பண்ணிக்கலாம், லைவாக பார்க்கலாம் கேமராவே. ஸோ இது ஒரு போர்ட்டல் வச்சுருந்தாங்க, இதுக்கும் டிஃபால்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்னலாக நிறைய அப்ளிகேஷன் ரன் பண்ணுவாங்க, அதுக்கெலாம் வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த டிவைஸ்ல இருந்து தான் வந்து இன்டர்னல் நெட்வொர்க் வந்து நாக்குன்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர். ஸோ அதை என்ன பண்ணணும், அது வந்து அலர்ட் அடிக்கும். நெட்வொர்க்ல ஏதாச்சும் அட்டாக்ஸ் நடந்ததுன்னா அது அலர்ட் அடிக்கும். அந்த டிவைஸோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு தான் அந்த டிவைஸ்க்கே டிஃபால்ட் பாஸ்வேர்டு தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஓப்பன் பிரிண்டர் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிரிண்டருக்கு வந்து இப்போ ஹெச்பி லேசர் ஜெட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிரிண்டருக்கு வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருந்துச்சு. டிஃபால்ட் பாஸ்வேர்டு லாகின் பண்ண பிறகு எனக்கு வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரிண்டர் தான், ஒரு டைப் ஆஃப் பிரிண்டர் இதுதான். பிரிண்டர் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் வந்து பிரிண்டரை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது, பிரிண்டரோட கான்ஃபிகரேஷனே சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் அவங்க ஒரு பிரிண்ட் ஒரு டிவைஸ் ஒரு பேப்பர் பிரிண்ட் கொடுக்குறாங்கன்னா அங்கே கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் செட்டிங்ஸ் எதனா சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பிரிண்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் மேனிபுலேட் பண்ணலாம். பிரிண்டரை வந்து ஃபைல் வந்து அவுட்கம் வரும்போது அதை மேனிபுலேட் பண்ணி சென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி. இது ஒரு அப்ளிகேஷன், இதுக்கு ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாக் அப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து நான் நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. நான் 1-2 வல்னரபிலிட்டிஸ் மட்டும் காட்டுறேன். நான் ரொம்ப ஆக்டிவ் டைரக்டரி ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியாது. நெக்ஸ்ட் செஷனில் வேணால் நம்ம இன்னொரு டைம் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நோ பேக்னு சொல்லிட்டு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. இந்த வல்னரபிலிட்டி எப்படி வந்துச்சுன்னா, ஒரு நார்மல் டொமைன் யூசர், இப்போ நான் வந்து ஒரு டொமைன் யூஸராக ஆத்தென்டிகேட் ஆகிட்டேன். பட் ஆனால் என்னால் வந்து நிறைய ப்ரிவிலேஜ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னால் வந்து என்ன சொல்கிறது, நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நிறைய வந்து ப்ரிவிலேஜ் எடுக்க முடியாது. பட் என்ன ஆச்சு, ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வல்னரபிலிட்டி வந்து டொமைன் கண்ட்ரோலர் இருந்துச்சு. அது ரெண்டுத்துக்குமே தனி சிவி இருந்துச்சு. ஒரு யூசர் என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு வல்னரபிலிட்டி எடுத்தாங்க. அந்த வல்னரபிலிட்டி பேர் தான் வந்து நோ பேக். இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி, ரொம்ப லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு நார்மல் டொமைன் யூசர் வந்து டொமைன் கண்ட்ரோலோட அட்மினிஸ்ட்ரேட்டராகவே வந்து மாறிட முடியும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய வல்னரபிலிட்டி, என்ன சொல்றது, அது டொமைனோட டேக் ஓவரே உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சின்ன வல்னரபிலிட்டியோட செயின் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அது எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த சப்போஸ் அந்த வல்னரபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸ்பிளைட் கோட் வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டிருப்பாங்க, இதை யூஸ் பண்ணி நோ பேக் இவன் கொடுத்துருப்பான் பார்த்தீங்க, பைத்தான் போட்டு ரன் பண்ணி நோ பேக்கு உங்களோட டொமைன் நேம். நான் அதில் டொமைன் நேம் நான் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிராக் மேப் எக்ஸியில் காட்டும் பார்த்தீங்களா டொமைன் நேம், அதில் டொமைன் நேம் காட்டும். அந்த ஐபி பக்கத்துலேயே வந்து ஹோஸ்ட் நேம் டொமைன் நேம் காட்டும். ஸோ அந்த டொமைன் நேம் போட்டுவாங்க. நம்ம இதுக்கு ஆக்டிவ் டைரக்டரி எக்ஸ்பிளைட் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு டொமைன் யூஸரோட கிரெடென்ஷியல்ஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து யூசர் கிரெடென்ஷியல்ஸ் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணால் ஒரு ஷெல் எடுத்தாலே அதை வந்து பாஸ்வேர்ட் டம்ப் பண்ணிக்கலாம். அதில் பாஸ்வேர்ட் டம்ப் பண்ணுறதுக்கு வந்து மாடியூல் வந்து மெட்டாஸ்பிளாய்ட்டில் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் டம்ப் பண்ணிக்கலாம். அதில் ஹோஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு இதுலேயே இருக்கும், கிராக் மேப் எக்ஸிலே இருக்கும். ஸோ ஹோஸ்ட் நேம் கொடுத்துருவீங்க, பாஸ்வேர்டு வந்து மெட்டாஸ்பிளாய்ட்ல டம்ப் பண்ணிப்பீங்க. டொமைன் கண்ட்ரோலோட ஐபி வந்து நார்மலாக டிஎன்எஸ் சர்வரோட ஐபி தான் டொமைன் கண்ட்ரோலோட ஐபியாக நிறைய ஆர்கனைசேஷனில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணனா, ஒரு யூசர் அக்கௌண்ட்டை தனியாக செப்பரேட்டாக அந்த அக்கௌண்ட் ஒரு டொமைன் கண்ட்ரோலில் வந்து ஆட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ப்ரிவிலேஜ் கொடுத்துரும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டா கம்ப்ளீட்டாக டொமைனோட எல்லா கண்ட்ரோலும் உங்ககிட்ட வந்துடும். அப்போ நீங்கள் எல்லா யூசரையும் ஆக்சஸ் பண்ணலாம், எல்லா யூசருக்கான பாலிசியுமே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி, ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனால மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருந்தாங்க, டொமைன் கண்ட்ரோலர் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ஸ்டில் நிறைய ஆர்கனைசேஷன் அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பேர் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளட்ஹவுண்ட். இப்போ ஆக்டிவ் டைரக்டரியுமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கிராக் மேப் எக்ஸிக்கு வந்து நார்மல் நெட்வொர்க் எனிமரேட் பண்ணுறதுக்காக கிராக் மேப் எக்ஸிக் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி எனிமரேட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா கிராஃபிக் லேசர் இன்டர்ஃபேஸில் வந்து பிளட்ஹவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் டூல் ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணுன்னா
இப்போ நீங்க ஒரு டொமைன் யூசரா இருக்கீங்க. உங்க கூட வந்து எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எத்தனை டொமைன்ஸ் இருக்கு, ஹவு மெனி. இப்போ ஃபாரஸ்ட் டொமைன்ஸ்லாம் இருக்கும். ஃபாரஸ்ட் டொமைன்ஸ்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 150 200 டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து டொமைன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் எப்படி எனுமரேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து எனுமரேட் பண்ணி கொடுத்துரும். நான் உங்களுக்கு வந்து அந்த டூலையும் காட்டுறேன், அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுமே சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பிளட் ஆன் டூல். இதை நீங்கள் இப்படி கூட இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஆப் டிக்கெட் போட்டாலே இன்ஸ்டால் ஆகும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு சில டிபெண்டன்சி இருக்கு. இன்ஸ்டால் பண்ணோம்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நியோஃபெர்ஜன் சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் ஒன்று, அது டிஃபால்ட்டாக காலினெக்ஸில் வரும். அப்படி வரலன்னா இந்த டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணணும். நியோஃபெர்ஜன்றது ஒரு டேட்டா பேஸ். அது என்ன பண்ணனா, அந்த டேட்டாவை வந்து மேப் பண்ணி காட்டுறதுக்காக, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக காட்டுறதுக்காக இந்த டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பிளட் ஒன் என்ன பண்ணனா, ஜஸ்ட் எனுமரேட் பண்ணி அந்த டேட்டா வந்து ஜேசன் ஃபைலாக வந்து கொடுத்துரும். அந்த கொடுத்த ஜேசன் ஃபைலை வந்து இதை நம்ம நியோஃபோர்ஜி டேட்டா பேஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நியோஃபோர்ஜி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க, ஆப் டிக்கெட் போட்டு. அதுக்கப்புறம் சூட ஆப் இன்ஸ்டால் போட்டு பிளட் ஒன் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. கான்ஃபிக் பண்ணி செட்டப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, நான் இதில் பிளட் ஒன் ரன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஆக்சுவலாக இப்படி தான் பிளட் ஒன் ஒர்க் ஆகும். பிளட் ஒன் ஐஃபன் பைத்தான் போட்டு ஐஃபன் ஹெச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபிளாக்ஸ் இன்புட்டாக கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை ரன் பண்ணும் போது என்ன பார்த்தீங்கன்னா, பிளட் ஒன் பைத்தான் ஐஃபன் யூ. நீங்கள் ஒரு டொமைன் யூஸராக இருக்கும், நார்மல் ரொம்ப லோ ப்ரிவிலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உங்கள் நேமையும் உங்கள் பாஸ்வேர்டும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஃபிளாக் அதில் தப்பாக கொடுத்துருக்கேன். பிளட் ஒன் ஐஃபன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களோட டொமைனோட நேமு ஐஃபன் சி ஆல்னா என்ன சொல்றது, எல்லா டைப் ஆஃப் எனுமரேட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுவே வந்து ஏடி ஃபைன் பண்ணி எடுத்துக்கும். அதுவே எல்லாமே எடுத்துட்டு ஒரு அவுட்புட் ஃபைல் மாதிரி கொடுத்துரும். என்ன சொல்றது, அந்த ஃபைல்ஸ் வந்து ஜேசன்ல வந்து இருக்கும். இந்த ஜேசன் ஃபைல்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நியோ4ஜேன்ற டேட்டா பேஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணி வியூ பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து நியோ4ஜே ரன் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்னன்னா, பிளட் ஒன் பைத்தான்றது வேற, பிளட் ஒன்றது வேற. பிளட் ஒன் பைத்தான் வந்து எனுமரேட் பண்ணி கொடுக்கும். பிளட் ஒன்றது வந்து வியூ பண்ணி காட்டும். நியோ4ஜேன்றது வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்காக 3 இருக்கு. ஓகேங்களா? நான் பிளட் ஒன் ரன் பண்றேன். பிளட் ஒன் ரன் பண்ணா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நியோ4ஜே டேட்டா பேஸோட யூசர் நேம் வந்து கேட்கும். அது டிஃபால்ட்டா யூசர் நேம் வந்து பாஸ்வேர்ட் வந்து நியோ4ஜே தான் சொல்லியிருக்கோம். நான் வந்து பாஸ்வேர்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். நியோ4ஜே பாஸ்வேர்ட் வந்து நான் ஸோ வந்து நான் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். நீங்க வந்து இப்போ நான் ஆல்ரெடி நீங்க அவுட்புட் ரன் பண்ணீங்கன்னா அவுட்புட் ஃபைல்ஸ் வந்து ஜேசன்ல வருது பாத்தீங்களா? அந்த ஃபைல்ஸை வந்து நீங்க இதுல இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்ணீங்கன்னா, இங்க வந்து அந்த ஃபைல்ஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல காட்டுறேன். இதுதான் அந்த ஃபைல்ஸ். இந்த 4 ஜேசன் ஃபைல்ஸ் வந்து அவுட்புட்ல வரும். இதை நீங்க இந்த கமாண்ட் போட்டு ரன் பண்ணிட்ட பிறகு அவுட்புட்டை வந்து ஜேசன் ஃபைல்ஸா கொடுக்கும். அந்த ஜேசன் ஃபைல்ஸ் வந்து இது இருக்கு பாருங்க, ஜேசன் ஃபைல்ஸ். இந்த ஜேசன் ஃபைல்ஸை தான் நம்ம வந்து பிளட் ஒன் ஓப்பன் பண்ணி அதில் இம்போர்ட் பண்ண போகிறோம். பிளட் ஒன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டிஃபால்ட் பாஸ்வேர்ட் போடுவாங்க. டிஃபால்ட் பாஸ்வேர்ட் போட்டு அப்லோட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் போயிட்டு உங்கள் பிளட்டோட இதோ இருக்கு பார்த்தீங்களா, ஜேசன் ஃபைல்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன், அப்லோட் ஆகுது. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. எல்லாமே அப்லோட் கம்ப்ளீட்ன்ற மாதிரி வந்துருச்சு. கிளியர் ஃபினிஷ்டு கொடுத்துறேன். இப்போ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிட்ட பிறகு நம்ம இது எங்க வியூ பண்ணி பார்க்கலாம்னா, இந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க அனலைசர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? இது என்ன பண்ணனா, நீங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொல்லி கொடுத்துறீங்க. நீங்க ஒரு யூசர், ஓகேவா? உங்களுக்கு வந்து நம்மள மாதிரி எத்தனை பேர் யூசர்ஸ் இருக்காங்க, எத்தனை டொமைன்ஸ் இருக்கு, எத்தனை என்ன சொல்றது, எத்தனை டொமைன் கண்ட்ரோலர் வச்சிருக்காங்க, இது ஃபாரஸ்டா இல்ல எந்த மாதிரி கான்ஃபிக் பண்ணிருக்காங்கன்றது இது வந்து எனுமரேட் பண்ணி எல்லாமே மேப் பண்ணி நல்லா டயக்ராம் மாதிரி போட்டு கொடுத்துரும். ஈஸியா இருக்கும் நீங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு. ஸோ இது இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல போட்டிருக்கு பாத்தீங்களா? ஒன்றும் இம்போர்ட் ஆகலன்னு நினைக்கிறேன்.
இதில் பார்த்தீங்களா, இதுதான் வந்து டொமைன் அட்மின். இப்போ இதில் காட்டுது பாருங்க, என்னென்ன யூசர்ஸ்லாம் இருக்காங்க, எந்தெந்த யூசர்ஸ் என்னென்ன டொமைனில் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இது வந்து ஜஸ்ட் மேப் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? இந்த யூசர்ஸ் எல்லாமே இந்த டொமைனோட GRTH1ன்ற டொமைன் கீழே தான் வந்து கான்ஃபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூசர்ஸோட லிஸ்ட்லாம் இங்கே காட்டுது. இங்கே யூசரோட நேம்